மேல் மலையனூர் அங்காளம்மா மேன்மை தருகின்ற செங்காளம்மா போற்றி தொழும் இந்த பூமியே அம்மா போற்றிட வேறில்லை ஒரு சாமியே. மேல் மலையனூர் அங்காளம்மா மேன்மை தருகின்ற செங்காளம்மா தேரேறி நீயும் வந்தால் தாயே திக்கெட்டும் வாழ்த்தும் அம்மா. தேவி உன் முகம் கண்டால் அம்மா தெளிவு பிறக்கும் அம்மா. தேக்கமற்ற வாழ்வு அம்மா உன்னை தரிசித்தால் கிடைக்கும் அம்மா. தேடி வரும் வேண்டி அம்மா வந்தோம் தேசத்து மக்கள் அம்மா. மேல் மலையனூர் அங்காளம்மா மேன்மை தருகின்ற செங்காளம்மா. பூச்சொரிந்து வணங்குகிறோம் அம்மா ஆர்ப்பரித்து போற்றுகிறோம். மெய்சிலிர்த்து வேண்டுகிறோம் அம்மா நன்மைகளை விரும்புகிறோம். பாப்பை வாழ் மாரியம்மா அம்மா பரஞ்சோதி துணையே அம்மா. பாமலர் கொண்டு அம்மா பறைகின்றோம் உன்னை அம்மா. மேல் மலையனூர் அங்காளம்மா மேன்மை தருகின்ற செங்காளம்மா. எங்கும் நிறைந்தவளே அம்மா ஏழுலகம் வாழ்பவளே. சிங்கத்தின் மேலேறி அம்மா சீறி வரும் செங்காளியே. அங்கம் அசைப்பவளே அம்மா ஆதரிப்பாய் அங்காளியே. பொங்கும் பேரருளால் அம்மா பொருள் புகழ் தருபவளே. மேல் மலையனூர் அங்காளம்மா மேன்மை தருகின்ற செங்காளம்மா. கபால மாலை போட்டு அம்மா காளினி ஆடுகிறாய். சாம்பரை பூசிக்கிட்டு அம்மா சங்கரி ஆடுகிறாய். நாக்கை தூருத்திக்கிட்டு அம்மா பெருமூச்சு விடுகின்றாய். விஸ்வரூபம் எடுத்து அம்மா பேய்களையே ஓட்டிடுவாய். மேல் மலையனூர் அங்காளம்மா மேன்மை தருகின்ற செங்காளம்மா. நரம்பை சாட்டையாக்கி அம்மா பூதங்களை ஓட்டிடம்மா. பம்பை ஒலி கேட்டவுடன் அம்மா பம்பரமாய் சுத்துகிறாய். உடுக்கை ஒலி கேட்டவுடன் அம்மா ஒய்யாரமாய் ஆடுகிறாய். தப்பு சத்தம் கேட்டவுடன் அம்மா தரையதிர ஆடுகிறாய். மேல் மலையனூர் அங்காளம்மா மேன்மை தருகின்ற செங்காளம்மா. கண்ணாலே பயமுறுத்தி அம்மா ஆவேசமாய் ஆடுகிறாய். சலங்கை ஒலி கேட்டவுடன் அம்மா சலங்கை போல் சிரிக்கின்றாய். அமாவாசை நாளினிலே அர்த்தராத்திரி நேரத்திலே பூஜைகளும் செய்கின்றோம் எங்கள் ஆசைகளை நிறைவேற்று. மேல் மலையனூர் அங்காளம்மா மேன்மை தருகின்ற செங்காளம்மா.
கண்டு அம்மா உள்ளம் பூரிக்குதே. ஓங்கார நாதம் கேட்டு அம்மா உடலும் புல்லரிக்குதே. மலையனூரை நினைச்சாலே அம்மா நிம்மதி கிடைக்கும் அம்மா. மலையனூரை மீதிச்சாலே அம்மா மகிழ்ச்சி பெருகும் அம்மா. பாசமுள்ள தாயுனக்கு வகை வகையா அலங்காரம் செஞ்சு பார்க்கத்தானே நானும் ஆசைப்பட்டேன். கனகமுடி நீ தரித்து செங்கரி மாமேல் அமர்ந்து சிரித்திருக்கும் அழகை காண ஆசைப்பட்டேன். தாவி வரும் நீரலை போல் தேவி உந்தன் வாசல் வந்து தஞ்சம் என்று நான் இருக்க ஆசைப்பட்டேன். கத்தும் கடல் முத்தினை போல் பக்தியிலே நான் கரைந்து சந்ததமும் உனை பணிய ஆசைப்பட்டேன். பாசமுள்ள தாயுனக்கு வகை வகையா அலங்காரம் செஞ்சு பார்க்கத்தானே நானும் ஆசைப்பட்டேன். கனகமுடி நீ தரித்து செங்கரி மாமேல் அமர்ந்து சிரித்திருக்கும் அழகை காண ஆசைப்பட்டேன். உக்கிரமா நீ எழுந்து வக்கிர காளி என்று ஊர்வலம் போக காண ஆசைப்பட்டேன். உடுக்கை ஒலி சத்தத்துக்கு உத்தமியே நீ எழுந்து ஆடும் நடனம் காணத்தானே ஆசைப்பட்டேன். கருணை உள்ள தாய் உனக்கு கரத்தில் என்ன ஆயுதமோ நானும் உன்னை கேட்கத்தானே ஆசைப்பட்டேன். கருணையிலே உன்னை காப்பேன் ஆயுதத்தால் பகை அழிப்பேன் என்று நீயும் சொல்லத்தானே ஆசைப்பட்டேன். பாசமுள்ள தாயுனக்கு வகை வகையா அலங்காரம் செஞ்சு பார்க்கத்தானே நானும் ஆசைப்பட்டேன். கனகமுடி நீ தரித்து செங்கரி மாமேல் அமர்ந்து சிரித்திருக்கும் அழகை காண ஆசைப்பட்டேன். வேலனன்று உன்னிடத்தில் வேண்டி வந்து கேட்டு நிற்க வேல் கொடுத்த தாயல்லவோ நீயும் அம்மா. பாலனன்று குளக்கரையில் அழுத குரல் கேட்டு வந்து பால் கொடுத்த தாயல்லவோ மாரியம்மா. நானும் கொண்ட ஆசையெல்லாம் தீர்த்து வைக்க வேணும் அம்மா. சூலம் தாங்கும் நாயகியே மாரியம்மா.
நானும் இன்று உன்னிடத்தில் வேண்டி நின்று கேட்பதெல்லாம் தாயே உந்தன் மலர்பதமே தந்திடம்மா. பாசமுள்ள தாயுனக்கு வகை வகையா அலங்காரம் செஞ்சு பார்க்கத்தானே நானும் ஆசைப்பட்டேன். கனகமுடி நீ தரித்து செங்கரிமா மேலமர்ந்து சிரித்திருக்கும் அழகை காண ஆசைப்பட்டேன். தாவி வரும் நீரலை போல் தேவி உந்தன் வாசல் வந்து தஞ்சம் என்று நான் இருக்க ஆசைப்பட்டேன். கத்தும் கடல் முத்தினை போல் பக்தியிலே நான் கரைந்து சந்ததம் உனை பணிய ஆசைப்பட்டேன். பாசமுள்ள தாயுனக்கு வகை வகையா அலங்காரம் செஞ்சு பார்க்கத்தானே நானும் ஆசைப்பட்டேன். கனகமுடி நீ தரித்து செங்கரிமா மேலமர்ந்து சிரித்திருக்கும் அழகை காண ஆசைப்பட்டேன்.
சொல்றேன் பாருங்க. சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஒரு நாள் சின்ன சண்டை. என்ன சண்டைனா, தக்ஷ யாகத்துக்கு சிவபெருமான் போக வேணாம்னு சொன்னார். பார்வதி தேவி சண்டை போட்டுட்டு போனாங்க. இது பெண்களுக்கே உள்ள குணம். அவங்க தம்பிக்கு கல்யாணம், மாப்பிள்ளைய கூப்பிடலன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நீங்க வர வேணாங்க, நீங்க வர வேணாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போவாங்க. அது மாதிரி பார்வதி கிளம்பி போனா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது, சண்டை வந்தது. அதனால பார்வதி என்ன பண்ணா, ஒரு சின்ன ஊடல், சின்ன சண்டை. சிவபெருமான் கிட்ட கோச்சு கிட்ட அவ உக்கிரமா நடனம் ஆடுறான். காளியாக அவள் நடனம் ஆடுகிறாள். இதெல்லாம் நம்ம புராணம் சொல்ற செய்தி. சிவபெருமான் பார்த்தாரு, எவ்வளவு நாள் நீ ஆடுவ, எவ்வளவு நாள் உன்னால உக்கிரமா ஆட முடியும் அப்படின்னு அமைதியா இருந்த. மகாவிஷ்ணு வந்து சொன்னாரு, தங்கச்சி ஆடிக்கிட்டே இருக்கு மாப்பிள்ள, கூப்பிடுங்க. ஆடட்டும் விடு, கால் வலிச்சா வர போறா. ஆனா காளி நிறுத்தவே இல்லை, ஆடிக்கிட்டே இருக்கிறா. சிவபெருமான் பார்த்தார். பார்த்துட்டு காளி கிட்ட போய், சரி நிறுத்துமா, கொஞ்சம் நிறுத்து, ஏதோ சண்டை நடந்துருச்சு, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னாரு. நல்லா கவனிங்க, வீட்டுல சண்டை வரும்போது ஆண்கள் கோபமா என்ன பேசினாலும் அந்த நிமிஷத்தோட மறந்துடுவாங்க. ஆனா இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி எங்க அண்ணன் பொண்ணு கல்யாணத்துல என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இவர், ஓ அண்ணனுக்கு பொண்ணு இருக்காமான்னு கேட்பாரு. அவரை ஞாபகம் அவ்வளவுதான். என்னமா சொன்ன? அத நான் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னேன்னு சொல்லுமா, மறந்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? சொல்ல மாட்டேன். இப்படி சொல்லி சொல்லியே காட்டுவாங்க. அது இயல்பா பெண்களுக்கு இருக்கக்கூடிய குணம். சிவபெருமான் பார்த்தார், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னார். இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னாங்க காளி. என்ன பண்ண தெரியுமா சிவபெருமான்? டபக்கன் கால்ல விழுந்துட்டார். விழுந்த உடனே அதை எதிர்பார்க்காத அதிர்ச்சியில அம்பாள் அப்படியே நின்னதுதான் அந்த உக்கிரம் தணிஞ்ச நிலை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வீட்டில் சண்டை வந்தால், மனைவி கோபமாக இருந்தால், ஏற்கனவே அததாம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஏங்கம்மா நீங்க வேற அப்படின்னு நான் சொல்லல, நம்ம புராணம் சொல்லுது. இந்த பத்ரகாளியை பத்தி சொல்லிட்டு இருந்தல, காளிய பத்தி. ஏன் அவ உக்கிரமா இருக்கானா, காளி நிறைய பேரை வதம் பண்ணிருக்கிறா இல்லையா? நிறைய அசுரர்களை வதம் பண்ணிருக்கா. மகிஷன்ல இருந்து நம்ம பாக்குறோம், பல அசுரர்களை வதம் பண்ணிருக்கா. காளியம்மன் யாரெல்லாம் வதம் பண்ணினாலோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு பெண்ணால எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வரம் வாங்கியவர்கள். முதல்ல வரம் கேட்டாங்க, எனக்கு சாவே வரக்கூடாதுன்னு. அப்படி எல்லாம் இருக்காதுப்பா, எல்லாருக்கும் சாவு வரும் அப்படின்னா அவங்க கேட்ட வரம் என்ன? ஒரு பெண்ணால எனக்கு சாவு வரக்கூடாது. அப்ப என்னன்னா, ஒரு பெண்ணை அவ்வளவு பலவீனமானவளாக அந்த அசுரர்கள் நினைத்தார்கள். சரியா? இப்ப காளி போர் செய்ய போறா, அசுரர்கள் கூட போர் செய்ய போறா. எடுத்த உடனெல்லாம் போர் பண்ணல. நல்லா கவனிங்க, போர்க்களத்துல காளி அந்த பக்கம் நிக்கிறா, சிங்கத்தின் மேல நிக்கிறா. அவளுக்கு வாகனம் சிங்கம், சிங்கத்தின் மேல காளி நிக்கிறா. இந்த பக்கம் அசுரன் நிக்கிறான். எத்தனை அசுரர்களை காளி வதம் செய்தாலோ அத்தனை அசுரர்களும் எடுத்த உடனே ஆயுதத்தை போடல, எடுத்த உடனே அம்பு போடல, எடுத்த உடனே கத்தி வீசல, எடுத்த உடனே அருவா வீசல. என்ன பண்ணாங்க தெரியுமா? காளியினுடைய மனம் நோகும்படி பேசினார்கள். பெண்கள் நல்லா கவனிங்க. உன்னைய பத்தி தெரியாதா, நீ என்ன பெரிய இவளா, இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு பொண்ண நீங்க கீழே சாய்க்கணும்னா ஆயுதம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவ மனசு வருத்தப்படி பேசினா போதும், அவளே துவண்டு போயிடுவான்றதுக்காக இந்த அசுரர்கள் ரொம்ப ரொம்ப அசிங்கமா, ரொம்ப ரொம்ப கேவலமா பேசினாங்க. பத்ரகாளி நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன தெரியுமா? பெண்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு முன்னுக்கு வரும்போது உன்னை அசிங்கமா பேசுவாங்க, உன் மனசு நோகிற மாதிரி பேசுவாங்க. நீ துவண்டு போயிடாத, இன்னும் உக்கிரமா அவனை கீழே தள்ளி மிதிச்சு அவனை கொண்டு நீ ஜெயிச்சு காட்டுன்றதுதான் காளி சொல்கிற பாடம். கொல்றதுன்னா ஜெயிக்கிறது. நீங்க பாட்டுக்கு அம்மா சொல்லிட்டாங்கன்னு கத்தியோட கிளம்பிடாதீங்க, சரியா? சுபதிஸ்ரீ அம்மா சொல்லி இருக்கிறாங்க, யாராவது ஏதாவது சொன்ன கொன்னுட்டு, அப்படிலாம் இல்ல, இது கதையில சொன்னேன், நல்லா கவனிக்கணும், சரியா? காளி சொல்கிற பாடம் அதுதான். விநாயகர், இங்க இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய
தெய்வங்களை எல்லாம் நீங்க பிரதிஷ்டை பண்றது. விநாயகருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அவருக்கு சாஸ்திர சம்பிரதாயமே கிடையாது. புடிச்சு வச்சா பிள்ளையார். நீங்க சாணியில புடிச்சு வைக்கலாம், மஞ்சள்ல புடிச்சு வைக்கலாம், அரிசியில புடிச்சு வைக்கலாம். விநாயகர் சதுர்த்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் புது புது விநாயகரா நம்ம கற்பனையில உருவாக்கிட்டே இருக்கிறோம். அவருக்கு சாஸ்திர சம்பிரதாயமே கிடையவே கிடையாது. பிடிச்சு வச்சா பிள்ளையார். ஏன் விநாயகருக்கு முதல் வணக்கம் தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் கடிதம் எழுதும் போது கூட ஊனான்னு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டுதான் கடிதம் எழுதுனாங்க. தெரியுமா? மளிகை ஜாமான் லிஸ்ட் போடுவாங்க, முதல்ல என்ன போடுவாங்க? பிள்ளையார் சொல்லி. ஏன் இந்த பிள்ளையார் சொல்லி போடுறாங்கன்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓம்ன்றது பிரணவ மந்திரம் இல்லையா? தெரியும் தானே? ஓம்ன்றது பிரணவ மந்திரம். எல்லாரும் ஓம் சொல்லுங்க பாப்போம். அப்படி சொல்லக்கூடாது, நல்ல பக்தியோட சொல்லணும். ஓ, மூச்சை நல்லா இழுத்து விட்டு சொல்லணும், சரியா? இந்த ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்துல 3 இருக்கு. ஆ, உ, இம். ஆ அப்படின்றது தொடக்கம், உ அப்படின்றது நிலைத்திருப்பது, இம் அப்படின்றது முடிவு. நான் தமிழ் பேராசிரியா வேலை பார்த்தேன் கல்லூரியில. அதை விட்டுட்டு தான் முழு நேர சொற்பொழிவாளரான. அதனால இப்ப உங்களுக்கு இலக்கண வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன், சரியா? எங்க சுமதி அக்காவை காணோம். நகை பணம் நிலம்லாம் என் பேர்ல கொடுங்கன்னு சொன்னப்ப கண்ணுல தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஆளை காணோம். கோச்சிட்டு போயிட்டாங்களா? ஓ, நகை எடுத்துட்டு வர போயிருக்காங்களா? சரி சரி. என்ன, நான் தமிழ் பேராசிரியா வேலை பார்த்ததுனால இப்ப தமிழ் நடத்துறவங்களுக்கு. நம்ம காலத்துல எல்லாம் ஆசிரியர்கள் எவ்வளவு கண்டிப்பா இருப்பாங்க, முக்கியமா தமிழ் ஆசிரியர்கள். ஒரு சார் வகுப்புல கேட்டார், காலையில என்னடா சாப்பிட்ட? 2 இட்லி சாப்பிட்டேன் சார். தப்புடா. கரெக்ட் சார், 2 இட்லி தான் சாப்பிட்டேன். தப்புடா. சார் கரெக்ட் சார், 2 இட்லி தான் சாப்பிட்டேன். தப்புடா. சாப்பிட்டேன் நான் சொல்றேன்ல சார், கரெக்ட் 2 இட்லி தான் சாப்பிட்டேன். டேய் தப்பு, 2 இட்லிகள் சாப்பிட்டேன்னு சொல்லணும், புரியுதா? சொல்லு. 2 இட்லிகள் சாப்பிட்டேன் சார். சாயந்தரம் இவன் கீழே விழுந்து கிடக்குறான். வாத்தியார் என்னடா? 2 மாடு முட்டிருச்சு சார். தப்புடா. 2 மாடுகள் முட்டி விட்டேன்னா சொல்லு பார்க்கலாம். இவன் நினைச்சான், ஏன் நீ உயிரே போற மாதிரி நான் கிடக்குறேன், இப்ப உங்களுக்கு இலக்கணம் முக்கியமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல வாத்தியார் கிணத்துக்குள்ள விழுந்துட்டார். இவன் வேகமா எந்திரிச்சு போய் எட்டி பார்த்துட்டு கத்துனான், ஐயோ வாத்தியார் கிணத்துக்குள்ள விழுந்துட்டார். வாத்தியார் கிணத்துக்குள்ள உள்ள போயிட்டே சொன்னார், தப்புடா. விழுந்துட்டார் இல்ல, விழுந்து கொண்டிருக்கிறார். அவன் சொன்னான், என் உயிரை விட உங்களுக்கு இலக்கணம் முக்கியம் நினைச்சேன், இப்பதான் புரியுது. உங்க உயிரை விட உங்களுக்கு இலக்கணம் தான் முக்கியம். அப்படியெல்லாம் நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு பாடம் நடத்தினார்கள். ஆ, உ, இம். ஆ அப்படின்றது தொடக்கம், இம் அப்படின்றது முடிவு, உ என்பது நிலைத்திருப்பது. எந்த ஒரு காரியமும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்றதுனாலதான் ஊ போட்டு தொடங்குகிற ஒரு பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். காலப்போக்கில் அதெல்லாம் போயாச்சு. இந்த விநாயக பெருமானை வணங்கி ஒரு காரியத்தை தொடங்குகிற போது வெற்றி கிடைக்கும். இப்ப கல்யாணம் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகரை போய் கும்பிடுங்கன்னு சொல்லுவோம். அவருக்கே கல்யாணம் ஆகலன்னு சில பேர் புத்திசாலித்தனமா கேள்வி எல்லாம் கேட்பாங்கல்ல. முருகப்பெருமானுக்கு வள்ளியோடு திருமணம் நடந்ததற்கு காரணம் யாருன்னா விநாயக பெருமான். யாரு சொல்ற? அருணகிரியார் சொல்ற. இன்னைக்கு விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல அந்த திருப்பு விழா நான் சொன்னேன். ரொம்ப அழகா சொல்றார், முருகா நீ விரும்பிய வள்ளியை நீ மணந்து கொள்வதற்கு உனக்கு துணையாக இருந்தவர் உன்னுடைய அண்ணன் விநாயக பெருமான். கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதிரள் புய மத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு மரவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைகதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்புற மணிபடு அப்புணம் அதண்ட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளேன் பண்ண. சில பேர் கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு சாபம் இருக்குமா, குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருக்குன்னு நினைக்கிறோம், அதுக்கு என்ன பண்றது? ரொம்ப அழகா திருவிளையாடற் புராணத்துல நம்முடைய பரஞ்சோதியார் சொல்றார். நல்லா நான் சொல்ல சொல்ல யோசிச்சுட்டே வாங்க. கைலாயத்துல சிவபெருமான் அன்னை பார்வதி தேவிக்கு வேதங்கள் எல்லாம் உபதேசம் பண்றார்.
பார்வதி தேவி கொஞ்சம் அசந்துட்டாங்க. இந்த கதையெல்லாம் நமக்காக சொன்னாங்க. ஓ, அப்ப பார்வதியே தூங்கிட்டாங்களா இப்படி எல்லாம் நம்ம கேட்க கூடாது. பார்வதி கொஞ்சம் அசந்துட்டாங்க. சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. அவர் ஏற்கனவே நெற்றிக்கண்ணை திறந்து கோபப்படக்கூடிய தெய்வம். உடனே பார்வதி தேவிக்கு அவர் ஒரு சாபம் கொடுக்கிறார். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு நன்மை கிடைக்கும் பொருட்டு சிவபெருமானும் பார்வதியும் இந்த திருவிளையாடல் நடத்துனாங்க. நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். உடனே பார்வதி தேவி அந்த சாபத்தை கேட்டுட்டு, நீங்க கொஞ்சம் என் மேல மனசு இறங்க கூடாதா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் கேட்டு பிள்ளையார் உள்ள வர. உள்ள வந்தனா, என்னம்மா உங்க முகம்லாம் வாடி இருக்கே, என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுன்னு கேட்டார். இல்லப்பா, அப்பா எனக்கு வேதத்தெல்லாம் சொன்னாரு, நான் கொஞ்சம் அசந்துட்டேன், கோபப்பட்டு எனக்கு சாபம் கொடுத்துட்டேன். உடனே விநாயகர் என்ன பண்ணாராம், அந்த வேதங்களை எல்லாம் எடுத்து கிழிச்சாராம். எங்க அம்மாவுக்கு நீங்க சாபம் கொடுக்கறதுக்கு இதுதானே காரணம் அப்படின்னு சொல்லி கிழிச்சாராம். இந்த சத்தம் கேட்டு இப்ப முருகன் உள்ள வர. முருகன் கேட்டார், அண்ணா என்ன நடந்துச்சு? இல்லப்பா, இங்க பாரு, அம்மாவுக்கு அப்பா சாபம் கொடுத்துட்டாரு, இதுதான் காரணம், அதான் கிழிச்சேன். இவர் எல்லாத்தையும் கிழிச்சிட்டாரு விநாயகர். இப்ப முருகன் என்ன பண்ணாரு, கிழிஞ்சு போன அந்த வேதங்களை எடுத்து வச்சு இவர் கிழிக்கிறார். இவர் ஏதாவது கிழிக்கணும்ல பதிலுக்கு, அவரு கிழிக்கிறார். இப்ப முருகப்பெருமானை பார்த்து சிவபெருமான் சாபம் கொடுக்கிறார், நீ பூலோகத்தில் போய் வாய் பேச முடியாதவனாக பிறக்க கடவாய். நந்திய கூப்பிட்டார். யாரை கேட்டு ரெண்டு பேரையும் உள்ள விட்டா அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்களா ரெண்டு பேரும்? சாமி, உங்க பசங்களுக்கு நான் எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது? என்ன இருந்தாலும் நீ கடமை இல்ல தவறுன, என் பிஏனா அப்பாயின்மெண்ட் இல்லாம நீ உள்ள விட்டுருக்க கூடாது, அதனால உன்னையும் நான் சபிக்கிறேன், நீ போய் பூலோகத்துல போய் சுறாமீனா போற அப்படின்ட்டு. பார்வதிக்கு சாபம் கொடுத்தாரா? முருகனுக்கு சாபம் கொடுத்தாரா? நந்திக்கு சாபம் கொடுத்தாரா? கிழிச்சது யாரு? ஆனா அவருக்கு சாபம் கொடுக்கலையா. திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதியார் எழுதுறார். ஏன் தெரியுமா? விநாயகருக்கு சாபம் கொடுத்தால் தன்னை சாரும் பெற்றியால் சாபம் கூறான். யாராவது விநாயகருக்கு சாபம் கொடுத்தா அது அவரை ஒண்ணும் பண்ணாதான், சாபம் கொடுத்தவங்களுக்கு தான் அது திரும்ப வருமா. அதனாலதான் தன்னை சாரும் பெற்றியால் சாபம் கூறான். அப்ப என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது மனசுல ஒரு பயம் இருந்துச்சு, சாபம் இருக்கு, என்ன பண்றதுன்னா விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக அந்த சாபம் என்ன பண்ணாது, விநாயகருடைய பக்தர்களுக்கும் பதில் சொல்லுங்க, துணையாக இருந்து காப்பாற்றும். தேவையில்லாம அதெல்லாம் பயந்து சாபம் எல்லாம் பலிக்குமா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் நானு. பலிக்குமான்னு சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க? நம்பிக்கையா? ஆனா மனசு நொந்து ஒருத்தரை நம்ம அழ வச்சு அவங்க ஏதாவது சொன்னா அது பலிக்கும், பலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போற போக்குல எல்லாம் சில பேர் சண்டை போடுவாங்க தெரியுமா? சொந்தக்காரங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சாபம் விடுவாங்கல்ல, அதெல்லாம் பலிக்காது, அதெல்லாம் நீங்க பயந்துக்காது, சரியா? நல்ல மனசுலாம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. சொந்தக்காரங்களுக்கே சொல்றேன், ஒரு வீடு கட்டிட்டு ஒரு கிரகப்பிரவேசம் ஒண்ணு பண்ணி பாருங்களேன், அப்ப தெரியும் ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி முகத்தோட இருக்கிறாங்க. அவ்வளவு பெருசு வேணாம், பிள்ளைங்களுக்கு 10th ரிசல்ட் +2 ரிசல்ட் வருது இல்ல, அன்னைக்கு பாருங்க, கவனிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்க இந்த வருஷம் 10th எழுதுறாங்க, +2 எழுதுறாங்கன்னா ரிசல்ட் வர அன்னைக்கு கவனிச்சு பாருங்க, நான் சொன்னது நடக்குதா இல்லையா. 10 வருஷமா போன் பண்ணாத சொந்தக்காரங்களா உங்களுக்கு போன் பண்ணுவாங்க, எவ்வளவு மார்க்கு, சயின்ஸ்ல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, எனக்கு அப்பவே தெரியும், நீ என் சொந்தக்காரன்றதே எனக்கு இப்பதான்டா தெரியும். இதெல்லாம் நடக்கும், சரியா? அடுத்து கால பைரவர். கால பைரவர்லாம் தொடர்ந்து வழிபாடு பண்ணணும். தேய்பிரை அஷ்டமி வருகிற போது கால பைரவருக்கு உகந்த நாள்ல அவரை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமா வாழ்க்கையில பல நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். முருகப்பெருமான் நாளைக்கு திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் காலைல, நம்ம கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி முடிஞ்சதுன்னா புதிய தலைமுறை சேனல் பாருங்க, சரியா? முருகப்பெருமான் எத்தனையோ அற்புதங்களை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம். முருகா அப்படின்னு கூப்பிட்டா வந்து நின்றுவான். உதாரணம் சொல்றேன் பாருங்க. நான் விஜய் டிவி ஷூட்டிங் போயிருக்கும் போது பாடகர் வேல்முருகன் சொன்னார், ஒரு கச்சேரி முடிச்சுட்டு வடபழனி முருகன் கோவிலுக்கு போறாரு. கச்சேரிக்கு போகும்போது வழக்கமா நிறைய கொஞ்சம் நகையெல்லாம் போடுவோம்ல, 2-3 செயின், மோதிரம், வாட்ச் இதெல்லாம் போட்டு போயிருக்கிறார். கச்சேரி முடிஞ்ச உடனே சரி இவ்வளவு நகையை போட்டுட்டு கோவிலுக்கு போனோமா அப்படின்னா 2-3 செயின், அவங்க அம்மா அப்பா டாலர் வச்ச செயின், பிரேஸ்லெட், வாட்ச், மோதிரம் எல்லாம் ஒரு பர்சுக்குள்ள போட்டு மொத்தம் 60 பவுனா கையில வச்சுட்டு போய் பூஜை தட்டு வாங்குறாரு. எப்படியோ கை நழுவி கீழே விழுந்துருச்சு. மொத்தம் இருந்தது எத்தனை பவுன்? 60 பவுன் நகை. போய் பூஜை ஏதோ
பையில வைக்கிற மாதிரி வச்சிருந்திருக்கிறாரு. வச்சுட்டு தான் நினைச்சிருக்காரு, அது ஏதோ கீழே விழுந்துடுச்சு. நல்ல வடவள்ளியில போய் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டாரு. வந்து பார்த்தா நகையை காணோம். யாருன்னு போய் கேட்கறது கோயில்ல? அவருக்கு மனசு ஆறவே இல்லை. 60 பவுன் எல்லாம் போச்சு. 4-5 செயின், பிரேஸ்லெட், மோதிரம், வாட்ச் எல்லாம் சேர்த்து இப்படி ஒரு நிமிஷத்துல போயிடுச்சுன்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். அவங்க அம்மா அப்பா டாலர் வச்ச செயின் ஒண்ணு போட்டிருப்பாராம், பெரிய செயின். எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம 1 பவுன் 1 கிராம் தொலைஞ்சாலே தாங்க மாட்டோம். 60 பவுனை தொலைச்சாரு. அது ரொம்ப நாளா மனசுல வருத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. திருச்செந்தூருக்கு வந்திருக்கிறார். திருச்செந்தூருக்கு ஒரு கச்சேரிக்காக வந்திருக்கிறார். வந்துட்டு திருச்செந்தூர் முருகன் முன்னாடி நின்னுட்டு கேட்டாரா, எப்பா நீ எவ்வளவோ நல்லது பண்ற, யார் யாருக்கோ நல்லது பண்ற, 60 பவுன் நகைய ஒன்ன கும்பிட வந்தப்ப நான் தொலைச்சேன்ல, வடபழனி கோயிலுக்கு போனப்பதானே நான் தொலைச்சேன். அது எனக்கு நீ எப்படியோ இருந்து எனக்கு மீட்டு கொடுக்கலாம்ப்பா. அது பல மாசம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. நீ இருந்து எனக்கு மீட்டு கொடுக்கலாம்ப்பா, என்னப்பா நீ அப்படின்னு கேட்டுட்டு தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்து பிளைட்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரா. ஒரு போன் வருதான். பாடகர் வேல்முருகன். ஆமாங்க, நாங்க சென்னையில இந்த அடகு கடையில இருந்து பேசுறோம். உங்க அம்மா அப்பா டாலர் வச்ச செயின் ஒண்ணு அடகுக்கு வந்திருக்கு. நீங்க ஒரு டிவி ஷோல அந்த செயினை எடுத்து காமிச்சு சொன்னீங்க, இது எங்க அம்மா எங்க அப்பா எப்பவுமே என் கழுத்துல இருப்பாங்க, நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கு. அதனாலதான் அதை பார்த்துட்டு அவங்க நேத்து அடகு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. உங்க நம்பரை தேடி கண்டுபிடிக்க ஒரு நாள் ஆயிடுச்சு. எங்க கடையில தான் அடகு வச்சிருக்காங்க, நீங்க கொஞ்சம் வாங்க அதை பத்தி பேசலாம் அப்படின்னு. இவர் பிளைட்ல உட்கார்ந்து இருக்கிறார். நான் சென்னை வந்துட்டு வந்து பாக்குறேன். நேரா கடைக்கு போறார். அடகு வச்சவங்கள இப்ப கூப்பிடுறாங்க. யார் அடகு வச்சாங்க, அந்த பேரு இதெல்லாம் இருக்கும்ல, ஒரு விஷயமா வந்துட்டு போகணும்னு வர்றாங்க. அப்ப வேல்முருகன் சொல்றாரு, இதெல்லாம் என்னுடைய நகை, இது எங்க அம்மா அப்பா. நீங்க என்னன்னா அவங்க பல இடங்கள்ல கொண்டு போய் அடகு வச்சிருக்காங்க. அந்த 60 பவுன்ல கிட்டத்தட்ட 3/4 அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. அவர் சொன்னது, முருகன் முன்னாடி நின்னு, எப்பா உன்னைய கும்பிட வந்தப்ப நான் தொலைச்சேனே நகை, நீ மீட்டு கொடுக்க கூடாதான்னு நான் கேட்டேன். முருகன் அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி எனக்கு நான் தொலைச்ச நகையெல்லாம் திருப்பி கொடுத்தார் அப்படின்னு அவர் சொன்னார். இதே திருச்செந்தூர்ல அந்த பொண்ணு பேரு அங்கையர் கன்னி, அந்த கணவர் பேரு மதுசூதனன். 2 பேரும் திருச்செந்தூருக்கு கடன் பிரச்சனைக்காக வராங்க. கடன் பிரச்சனைக்காக வருகிற போது கடல்ல குளிச்சுட்டு சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு கடல்ல போய் குளிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு கழுத்துல இருந்து 5 பவுன் தாலி செயினை காணோம். கணவர் திட்டுறாரு, ஏற்கனவே நம்ம கடன் பிரச்சனையில இருக்கிறோம், இப்ப தாலிய வேற தொலைச்சிட்டியா. அங்கையர் கண்ணி சொன்னாங்க, முருகா நான் உன்னைய நம்பி வந்தேன், நீ எனக்கு என் தாலிய திருப்பி கூட, அப்பதான் நான் இங்க இருந்து போவேன். கடல்ல தொலைஞ்ச தாலி எப்படி கிடைக்கும்? கிடைக்காது, அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. மணல்ல விழுந்தா கூட கிடைக்காது. கடல்ல அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பொண்ணு அழுவுறாங்க, முருகா உன்னைய நம்பி வந்தேன், என கை விட்டுறாதன். சாயந்தரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கார சரி வா, நான் உன்னை திட்டல, வா, நடந்தது நடந்துருச்சு வா அப்படிங்கிறாரு. இவங்க அழுவுறாங்க. போலீஸ்லாம் வருது. சரி கடலுக்குள்ள போறவங்கள அனுப்பி தேடி பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரா வராங்க, இல்லங்க இல்லங்க இல்லங்க. இந்த பொண்ணு சரி நம்ம மனசே சரியில்லை. அவன் சரி முருகா இதுதான் உன் விருப்பம்னா நடக்கட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த பொண்ணு திரும்பும் போது கடைசியா ஒருத்தர் வந்து தாலி கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்தாரு. கொண்டு வந்து கொடுத்தாரு. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. கடல்ல தொலைஞ்ச தாலி கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. கொண்டு வந்து கொடுத்தவர் பேரு சரவணன். கொண்டு வந்து கொடுத்தவர் பேர் என்ன? முருகா நீதான் என் தாலிய திருப்பி தரணும்னு அந்த பொண்ணு கேட்டதுக்கு பதில முருகப்பெருமான் சரவணன் என்பவர் மூலமாக கொடுத்திருக்கார். நீங்க முருகன்கிட்ட கேட்டீங்கன்னா அது நடக்கும். தலையெழுத்து எவ்வளவு மோசமா இருந்தாலும் மாறும். வீட்டுக்காரு சரியில்லை அப்படின்னா அந்த தலையெழுத்தெல்லாம் மாறுமாமா அப்படின்னா ஆக மொத்தம் அண்ணன் ஒரு முடிவோட தான் இருக்கிறாரு. இவங்க போய் வேண்டுவாங்களாம், உடனே நாங்க மனசு மாதிரி நல்லவங்களா மாறிக்கணுமா? முடியாது அப்படின்னு. அப்படிலாம் இல்ல. அக்கா இருக்காங்களானே? எங்கண்ணே? யாருண்ணே? காட்டுங்கண்ணே பாத்துக்கிறேன். யார் அவங்க? அக்கா வணக்கம். அக்கா பேர் என்னக்கா? உங்க பேரு என்னக்கா? பூமாரி. வீட்டுக்காரர் என்ன சொன்னான்னு கேட்டுச்சாக்கா? வரட்டும் வீட்டுக்கு. கேட்டுச்சு கேட்டுச்சு. சரிங்க, நல்லவர். அப்படியே மனமொத்த தம்பதிகளா எப்பவும் நல்லா இருக்கணும். சரியா? சரி, கேக்குறீங்களா எல்லாரும்? நல்லா. சரி, ஒரு முருகன் பாட்டு சொல்லலாமா? நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்வீங்களா? சொல்லுங்க. கந்தர் அலங்காரத்துல வரக்கூடிய ஒரு பாட்டு. நான் எந்த மேடைக்கு போனாலும் நான் வந்து இதை சொல்லுவேன்.
ஒவ்வொரு நாளும் இத சொல்லணும். சொல்லும் போது கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில நிறைய ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. சரியா? நாள் என் செய்யும். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நாளே வரி. நீங்க இதை எழுதி வச்சுக்கங்க. சுமதி அக்கா கூட நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் இதை சொல்லணும். சரியா? பூஜை பண்றீங்களோ இல்லையோ இதை நீங்க தொடர்ந்து சொல்ல அதுவே மனப்பாடம் ஆயிடும். இதை நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? நீங்க கடவுளை கும்பிட நிச்சயமா பல நல்ல அற்புதங்களை நீங்க பாப்பீங்க வாழ்க்கையில. ஆன்மீகம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. எல்லார் மனசுலயும் இன்னைக்கு வன்மம் இருக்கு. ஒரு காலத்துல எல்லாம் ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அதிகபட்சமா என்ன பண்ணுவாங்க? நீங்க நல்லா சொல்லுங்க. இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களை பிடிக்கலன்னா சத்தம் போட்டு பேசுவாங்க. அவ்வளவுதானே? அதுதானே இவ்வளவு காலம் வரைக்கும் இருந்தது. ஆபீஸ்ல ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுல கத்துற மாதிரி ஆபீஸ்ல கத்த முடியாது. இன்னைக்கு என்னென்னவோ நடக்குது நாட்டுல. எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து சண்டை ரொம்ப அசிங்கம். அது Facebook இன்ஸ்டால இருக்கிறீங்களா? அந்த ஊர்க்காரங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க பாப்போம். இருக்கலாம். என்ன சின்ன பையன் கை தூக்கிட்டு இருக்கிற? அடே வயசு என்ன? Facebook என்னன்னு தெரியுமா? நான் என் ஸ்கூல் புக்கை என் ஃபேஸ் மேலதான் வச்சிருப்பேன். Facebook தான். இன்னைக்கு சார், அதாவது நான் ஒரு 15 வருஷமா நான் Facebookல இருக்கிறேன். நான் நிறைய வெளிநாடுகளுக்கு போனதெல்லாம் காரணம் வந்து இந்த Facebook தான். ஆனா இன்னைக்கு அது அப்படியே மாறிச்சு. எல்லாரையும் திட்டிட்டே இருக்கிறாங்க சார். நீங்க Facebookை ஓபன் பண்ணீங்கன்னா எல்லாரையும் திட்டிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வீட்டுல வேலையே இருக்காதான்னு தோணும். இன்னொன்னு எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவாங்க. யாரா இருந்தாலும் சரி, ஒரு நடிகையா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, சுமதி ஸ்ரீயா இருந்தாலும் சரி, அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் வீட்டுல வேலையே இருக்காதான்னு தோணும். இப்ப பாருங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சரவணன் அப்படின்னு, அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் பாம்பு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? உங்க வீட்டுக்கு பாம்பு வந்தா என்ன பண்ணுவீங்க? கொசுவையா அடிச்சு கொல்லுவோம். பாம்பு வந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துருவாராம். வழக்கமா வீட்டுக்கு பாம்பு வந்தா என்ன பண்ணுவோம்? அடிப்போம். ஆனா இனிமே உங்க வீட்டுக்கு பாம்பு வந்து அடிக்காதீங்க. விருதுநகர் பக்கத்துல ஒரு வீட்டுக்கு பாம்பு வந்திருக்கு. இவங்க போய் அடிச்சிருக்கிறாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருச்சு. ஏன்னா அது அரிய வகை பாம்பா. அதனால நாளைக்கு உங்க வீட்டுக்கு பாம்பு வந்துச்சுன்னா நீங்க அதுகிட்ட கேட்டுக்கங்க, பாம்பே நீ அரிய வகை பாம்பா எளிய வகை பாம்பா? உன்னை அடிச்சா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் வராதுல்ல அப்படின்னு விசாரிச்சுட்டு கை வைங்க. என்ன? அவங்க வீட்டுக்கு பாம்பு வந்துருச்சு சென்னையில. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? பாம்பை அடிக்கல, பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு போன் பண்ணிட்டு பாம்பு இப்படி படம் எடுத்து நின்று இருக்கு, அது மேல பக்கெட்டை போட்டு மூடிட்டார். பாம்பு பிடிக்கிறவங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இத வந்து அவர் Facebookல போட்டிருந்தார். எங்க வீட்டுல பாம்பு படம் எடுத்து நிக்குது, நான் பக்கெட் போட்டு பாம்பு பிடிக்கிறவர் உயிரோட பிடிச்சிட்டு போறார், ஒரு பாம்பை கொல்லாம நான் அனுப்பி வச்சுட்டேன்னு Facebookல போட்டோ போட்டிருந்தாருங்க. அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இப்படி பக்கெட்டை போட்டு மூடினால் அந்த பாம்பு எப்படி மூச்சு விடும்? அவர் வீட்டுக்கு பாம்பு வந்து அவர் பெட்ல படுக்க வச்சு ஏசி எல்லாம் போட்டு விசிறியெல்லாம் விடுவாரு போல இருக்கு. அப்படி இருக்கு இந்த நாடு. எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாரையும் திட்டுறாங்க, எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. நான் இந்த மேடையில உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். என் மேல மதிப்பு வச்சு உங்க ஊருக்கு நீங்க கூப்பிட்டுருக்கிறீங்க. நான் சொல்றத நீங்க கேட்பீங்க நம்பி நான் சொல்றேன். சின்ன பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து உலகம் வந்து மாறிடுச்சு சார். எல்லாரும் திட்டும்போது சகஜமா ஆபாசமான கெட்ட வார்த்தைகளை எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க முருகனை கும்பிடுறீங்க, கடவுளை கும்பிடுறீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்துல ஒரு வரி வருது. என்ன தெரியுமா? கந்த சஷ்டி கவசம் படிச்சிருக்கீங்களா? படிப்பீங்க தானே தினமும். அதுல நாவில் சரஸ்வதி நற்றுணையாக வருது. நாவில் சரஸ்வதி நற்றுணையாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சரஸ்வதியினுடைய அருளால் பேசுகிறோம். அதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். இதை நான் ஒரு வீடியோல பேசியிருந்தேங்க. அண்ணா என்னென்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? மாமியார் பத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களா? எதுவும் இல்ல இல்ல இல்ல, ரொம்ப சீரியஸா 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. அடிச்சிருவீங்களோன்னு பயந்துட்டு இருக்கேன். சரி, நன்றிங்க. தொடர்ந்து பேசுங்க, அப்படியே பேசிட்டே இருங்க. சரியா? என்ன சொல்லிட்டு இருந்தேன் சொல்லுங்க. நல்லா கேக்குறீங்களா? அப்ப இப்படி கேட்டா பதில் சொல்லுங்க. சரியா? நாவில் சரஸ்வதி நச்சுணையாக. சோ அப்ப நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பேசினாங்க ஒரு மேடையில. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு ஆன்மீக சொற்பொழிவுல நல்ல விஷயம் தானே சொல்லுவோம். அந்த வீடியோ கீழே ஒரு அம்மா கமெண்ட் போட்டு, எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் குறை சொல்ல வேண்டியது. உங்களுக்கு நான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் நீங்க நல்லவங்களா இருங்க. நான் நல்லவனா தானே இருக்கிறேன், ஆனா சாமி என்ன கஷ்டப்படுத்தேன்னு நினைக்காதீங்க. நல்லவங்களா இருக்கிறதுக்கான பலன் உங்களுடைய 21 வம்சத்துக்கு நிச்சயமா உண்டு, நிச்சயமா உண்டு. நான் என்ன ஜாதகம் பார்க்க வருவாங்க, சொல்லுவாங்க அம்மா இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு. நான் சொல்லுவேன், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயத்துல இருந்து ஏதோ ஒரு தெய்வம் நீங்க செஞ்ச புண்ணியம் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு. திருமூலர் சொல்றார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. பக்தினா என்னன்னு இந்த பாட்டுல சொல்றார், ஆன்மீகம்னா என்னன்னு இந்த பாட்டுல சொல்றார். என்ன தெரியுமா? கோயிலுக்கு போறியா, ஒரு பச்சை இலையை எடுத்துப்போம், பச்சை கலர்ல இருக்கிற இலையை எடுத்துப்போம். என்ன இலைன்னு அவர் சொல்லல. ஏன் சொல்லல தெரியுமா? என்ன இலைன்னு அவர் சொல்லி இருந்தா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, யாவருக்குமா இறைவருக்கு ஒரு வாழை இலைன்னு சொல்லி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். எங்க ஊர்ல வாழை இலை இல்ல அப்படின்னு நம்ம சாமியை கும்பிடாம இருப்போம். இல்ல வாழை இலை இல்லாம வேற இலைய கொடுத்தா அது குற்றம் ஆயிடும்னு நம்ம பயந்துக்குவோம். அதனால சொன்னார், எந்த சாமியா இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை கலர்ல ஒரு இலை இருக்கா எடுத்து போடு. யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை. ஆன்மீகம்னா என்ன, பக்தினா என்னன்றத சொல்றாரு. இப்படிதான் சாமி கும்பிடுன்னு சொல்றாரு. கோயிலுக்கு போனா ஒரு பச்சை இலையை எடுத்துக்கும். யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுவுக்கு சாப்பாடு கொடுங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கிறதுன்ற ஒரு வழக்கம் நம்முடைய ஆன்மீகத்துல இருக்கு. ஏன் தெரியுமா? பசுமாடு மேயும் போது அதுக்கு விஷச்செடின்னு தெரியுமா? மாடுக்கு தெரியுமா இது விஷச்செடி, இத சாப்பிடக்கூடாதுன்னு? இல்ல, அது எல்லா செடியும் சாப்பிடும். அது பெரிய விஷமா இருந்து ஒரே நாள்ல சாகுது, கொஞ்சம் கொஞ்சமா தான் அது உடம்புல விஷம் சேரும். அகத்திக்கீரையை கொடுக்கிற போது அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த நஞ்சை அது முறிக்கும் என்பதால் தான் அகத்திக்கீரையை பசுவுக்கு கொடு அப்படின்றத ஆன்மீகத்துல வச்சாங்க. பசுவுக்கு ஏதாவது சாப்பிட கொடு. யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சாப்பிடும் போது யாருக்காவது ஒரு கைப்பிடியாவது கொடுத்துட்டு சாப்பிடு. திருமூலர் சொல்ற. பந்தியில எல்லாம் சாப்பிடுவீங்கல்ல, பந்தியில எல்லாம் சாப்பிடும் போது இலையில எதுவும் மிச்சம் வைக்காம சில பேர் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. இலையில கொஞ்சமா மிச்சம் வைக்கணும். ஏன் தெரியுமா? இலையை எடுத்து போடுவாங்கல்ல, அந்த இலையில சாப்பாடு இருக்கும்னு நம்பி சில நாய்கள் சாப்பிட வரும். ஒருவேளை அந்த இலையில எதுவுமே இல்லைன்னா அந்த நாய் நினைக்குமா, நமக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு நாய் சாப்பிட்டுருச்சு போல இருக்குன்னு நினைக்குமா? நினைக்கும் தானே? அதனால சாப்பிட்ட இலையில கொஞ்சமாவது மிச்சம் வைங்க அப்படின்னாங்க. யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி கொடுத்துட்டு சாப்பிடு, உனக்கு புண்ணியம் கிடைக்கும். கடைசியா சொன்னாங்க, யாவருக்குமா பிறருக்கு இன்னுரைதானே. அடுத்தவங்க கிட்ட இனிமையான வார்த்தைகளை பேசு, அதுதான் ஆன்மீகம் என்று திருமூலர் சொல்கிறார். நான் நிறைய கோவில்ல பார்த்திருக்கேன், கோயிலே சண்டை போட்டுக்குவாங்க. ஏய் யார் தெரியுமா, உனக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் திருமூலர் நினைச்சுக்குவேன். எப்பா யாவருக்குமா பிறருக்கு இன்னுரைதானே சொன்னியப்பா, இவர் கோவில்ல கூட அது இல்லைன்னு. இன்னையில இருந்து நீங்க முடிவு எடுக்கிறீங்க, எல்லாருக்கிட்டையும் இனிமையான வார்த்தைகளை மட்டும்தான் பேசுறீங்க. சரியா? என்ன சத்தத்தையே காணும், ரொம்ப கஷ்டமா. யார்கிட்ட வேணாலும் பேசுவோம், ஆனா வீட்டுக்கிட்ட எல்லாம் பேச சொல்லாதீங்கம்மா. அவர்கிட்ட எல்லாம் இனிமையான வார்த்தை எல்லாம் பேச முடியாதுமா. முடிஞ்ச வரைக்கும் பேசுங்க. எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் இனிமையான வார்த்தைகளை பேச முடியாது. எனக்கும் ரொம்ப கோபம் வரும். எனக்கு கோபம் வந்து நீங்க பார்த்தது இல்லைல்ல. இது ஆன்மீக சொற்பொழிவாளன்றதுனால என்ன ஔவையார் மாதிரி நினைச்சிடாதீங்க. எனக்கு நல்லா கோபம் வரும். யாவருக்குமா பிறருக்கு
இன்னுரைதானே அப்படின்னா இனிமையான வார்த்தைகளை பேசுப்பா, அதுதான் ஆன்மீகம் என்று திருமூலர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்க அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. நாளையில இருந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வரீங்க. காலையில ஆபீஸ்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரையாவது பார்த்து, இல்ல நாளைக்கு கும்பாபிஷேகம் லீவு, நாளைக்கு ஆபீஸ் போறீங்க, நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சரி, உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் பார்த்து நான் குட் மார்னிங் சொல்லிட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு முழுக்க அந்த வார்த்தை அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கும். கண்டிஷன்ஸ் அப்ளை. ஆண்கள் ஆண்கள் கிட்டையும் பெண்கள் பெண்கள் கிட்டையும் சொல்லணும். விபரீதத்திற்கு கம்பெனி பொறுப்பேற்காது. 4 விஷயம் சொல்லியிருக்கிறார் திருமூலர். இனிமையான வார்த்தைகளை பேசுங்க, அதுதான் பக்தி அப்படின்னு. சிவபெருமான் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்றதுக்கும் அம்பாளை பத்தியும் சொல்லிட்டு நான் நிறைவு பண்றேன். சிவபெருமான மாணிக்கவாசகர் பாடுகிற போது சொல்றார், சேர்ந்தறியா கையா. என்ன சொல்றார்? சிவபெருமானோட 2 கையும் சேர்ந்தது இல்லையா? ஏன் அப்படின்னா யாருக்கும் போய் இப்படி வணக்கம் வைக்க வேண்டிய அவசியம் சிவபெருமானுக்கு இல்லை. யார்கிட்டையும் போய் இப்படி யாசகம் கேட்க வேண்டிய அவசியம் சிவபெருமானுக்கு இல்லை. அதனால அவனை சேர்ந்தறியா கையான் என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர். அவ்வளவு சிறப்பு சிவபெருமான். ஆனா அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்க கல்லால அடிச்சாலும் வாங்கிக்குவார். சாக்கிய நாயனார்னு ஒருத்தர் தினமும் கோவிலுக்கு போவார். நாமெல்லாம் அர்ச்சனை பண்ணணும்னா வில்வம் கொடுப்போம், அருகம்புல்லு கொடுப்போம், இலை எடுத்து போடுவோம், பூ எடுத்து போடுவோம். இவர் என்ன பண்ணுவார்? தினமும் ஒரு கல் எடுத்து சிவபெருமான் வீசுவார், அர்ச்சனை பண்றார். ஒரு நாள் அவர் தன்னை மறந்து போயிட்டு இருந்தாரு சாக்கிய நாயனார். சிவபெருமான் கூப்பிட்டாரா, சாக்கியா என்னப்பா எனக்கு இன்னைக்கு அர்ச்சனை பண்ணாம போறீங்க? கல்லால் எரிந்தால் கூட அதை அர்ச்சனை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம் சிவபெருமான். எல்லாருக்காகவும் இறங்கி வந்த அருள் செய்த தெய்வம். ரொம்ப அதிகமா யாருக்கு இறங்கி வந்தார்னா சுந்தரருக்கு தான் இறங்கி வந்தார். சுந்தரனும் சிவபெருமானும் நண்பர்கள். சிவபெருமான சுந்தர சனியன்னு திட்டுறார். கண் பார்வையை பறிச்சுட்டார் திருவொற்றியூர்ல. ஏன் கண் பார்வையை பறிச்சார் தெரியுமா? செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறினதுக்காக பறிச்சாராம். அப்பனா நமக்கெல்லாம் எத்தனை தடவை நம்மலாம் எந்த தைரியத்துல சத்தியம் பண்ணி தரோம்? ஒன்னும் ஆகாதுன்ற தைரியத்துல தானே. இதுல சில பேர் உங்க மேல சத்தியமா அப்படிம்பாங்க. உன் மேல சத்தியமா சொல்றாரு. பொய் சத்தியெல்லாம் பண்ண விடாது. சுந்தரர் சிவபெருமான் கிட்ட வந்து சொல்றார், எனக்கு சங்கிலிய ரொம்ப பிடிச்சிருக்கு, சங்கிலி நாச்சியார ரொம்ப பிடிச்சிருக்கு, நீதான் தூது போகணும். அந்த தெய்வம் அடி முடி யாருமே பார்க்க முடியாத அந்த தெய்வம் சுந்தரருக்காக தூது போனார். சங்கிலி கிட்ட போய் சொன்னார், சாரும் தவத்து சங்கிலி கேள், சாலை என்பால் அன்புடையார், மேருமலையின் மேம்பட்ட தவத்தான், வெண்ணை நல்லூரில் யாரும் அறிய யான் ஆழ உரிய, உன்னை மணக்க என்ன இறந்தான். சங்கிலி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுந்தரர் ஆசைப்பட. ரொம்ப நல்ல பையன். எப்பவுமே நீங்க வந்து ஒரு புரோக்கர் கிட்ட பையன் வீட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்கோ அனுப்புறீங்கன்னா அவர் எப்படி பேசுறாருன்றது முக்கியம். அதனாலயே நிறைய திருமணங்கள்லாம் நின்று போயிருக்கு. பையன் நல்லவன், நல்ல விதமா சொல்லணும். சொன்னா நல்ல பையமா. சங்கிலி சொன்னாங்க, சரி ஒரே ஒரு கண்டிஷன், இந்த திருவொற்றியூர் ஒரு எல்லைய சுந்தரர் தாண்டக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. இவர் வந்து சொன்னாரு, சுந்தரா சங்கிலி சம்மதிச்சுட்டார் திருமணத்துக்கு, ஆனா இந்த ஊர் எல்லையை தாண்ட கூடாதுன்னு நாளைக்கு கோயில்ல வச்சு சத்தியம் கேட்கிறார். உடனே சுந்தரர் சொன்னாரு, அப்படியா, நீ என்ன பண்ண, நான் சத்தியம் பண்ணி கொடுக்கும் போது இந்த கோயில்ல இருக்காத, கிளம்பி மகிழ மரத்தை மேல போய் உட்காந்துக்கோ. நீ இல்லனா இது வெறும் கல்லு தானே, கல்லு முன்னாடி சத்தியம் பண்ணலாம், சாமி முன்னாடி தான் சத்தியம் பண்ணக்கூடாது. சிவபெருமான் என்ன பண்ண, சங்கிலிட்ட போய் விஷயத்த சொல்றார். சங்கிலி, இந்த பையன் உனக்கு எதிராக ஒரு திட்டம் போட்டிருக்கிறான், நீ என்ன பண்ணு, நாளைக்கு சத்தியம் வாங்கும் போது மகிழ மரத்தடியில வச்சு சத்தியம் வாங்கிடு. அடுத்த நாள் சுந்தரர் கோயிலுக்கு வர, சங்கிலி சத்தியம் கேட்கிறா. சுந்தரருக்கு ஒரே சந்தோஷம், நமக்காக சிவபெருமான் மகிழ மரத்துல போய் உட்கார்ந்துக்கிறார், நம்ம வெறும் கல்லு சத்தியம் பண்ண போறோம். இப்ப சங்கிலி சொன்னா, என்ன இருந்தாலும் சாமி முன்னாடி சத்தியம் பண்ணலாமா, நீங்க வாங்க மகிழ மரத்துல வச்சு சத்தியம் பண்ணுங்க. இன்னைக்கும் திருவொற்றியூர் கோவில்ல மகிழ மரத்தடி சேவைன்னா இது நடக்கும்.
சத்தியம் பண்ணி கொடுத்தாரா? அந்த சத்தியத்தை மீறினதுக்காக கண் பார்வை போச்சோம். அப்ப திட்டார் சிவபெருமான, மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய், மகா நட்சத்திரத்தில் நிக்கிற சனிய மாதிரி என்ன கஷ்டப்படுத்துறியப்பா அப்படின்னு சிவபெருமான திட்டினாராம் சுந்தரன். அதை கூட வாங்கி கொண்ட தெய்வம் சிவபெருமான். என்ன கேட்டாலும் கொடுப்பார். தமிழ்நாட்டுல எத்தனையோ ஆலயங்கள்ல சிவபெருமான் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார். மதுரை பக்கத்துலதான் இருக்கு. 62 திருவிளையாடுகளை அவர் நிகழ்த்திய தலம் மதுரை. இந்த அம்பாள் இருக்கிறா பாருங்க, அம்பாளை நல்லா பிடிச்சுக்கோங்க. அம்பாள் தான் காளியாவும் இருக்கிறா, மாரியாவும் இருக்கிறா. மாரியம்மன் கிழக்கு பார்த்து சாந்தமா இருக்கும், காளியம்மன் வடக்கு பார்த்து உக்கிரமா இருக்கும். எல்லாமே அம்பாள் தான். அம்பாளை கும்பிடும் போது நான் ஒரு அபிராமி அந்தாதி பாட்டு சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? இப்போ தெரியுமா உங்களுக்கு? தனம் தரும் கல்வி தரும் பாட்டு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சி, தெரிஞ்சிருக்கு இத்தனை பேருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். மொரீஷியஸ்னு ஒரு நாடு இருக்கு. நான் இலங்கைக்கு சொற்பொழிவுக்கு போயிருக்கும் போது முதல்ல 2013 நான் இலங்கைக்கு சொற்பொழிவுக்கு போனப்போ, இலங்கையில இருந்த ஈஸ்வரன் அவர் வீட்டுல தங்கியிருந்தேன். அவர் தான் மொரீஷியஸ் நாட்டினுடைய இலங்கை தூதுவர். அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழே தெரியாது, தமிழ் எழுத படிக்க தெரியாது, தமிழ் பேச தெரியாது, இங்கிலீஷ் தான் பேசுறாங்க மொரீஷியஸ். ஆனா தமிழர்கள் தான் தமிழை மறந்துட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? நம்ம பிள்ளைகளுக்கு தேவாரம் தெரியணும், திருவாசகம் தெரியணும், அபிராமி அந்தாதி தெரியணும், தமிழ்நாட்டில இருந்து ஓதுவார்களை கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தராங்க. அதுங்க இங்கிலீஷ்ல எழுதி வச்சு அதெல்லாம் சொல்லுதுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு பதிகம், பாசுரம் இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சொல்லுங்க, நல்லது நடக்கும்னு. சரியா? அம்பாளை கும்பிடும் போது ஒவ்வொரு நாளும் சொல்லணும். சொல்லுங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா, மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா, இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் இந்த பாட்டுல இருக்கு. முதல் வார்த்தையே தனம் தரும். யாருக்காவது பணம் வேணாம்னு நினைக்கிறீங்களா? நமக்குலாம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுப்பா. நம்ம என்ன, பட்டினத்தார் வந்து பணம் தேவையில்லைன்னு பாடினாரா? பட்டினத்தார் வந்து காதறிந்த ஊசியும் வாராது கான் கடை விழிக்க அப்படின்னு இருந்த சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். இன்னைக்கு நம்மளுக்கு அதெல்லாம் ஒத்து வராது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஸ்கூல் திறந்துட்டாங்களா? ஃபீஸ் கட்டிட்டீங்களா? ஃபீஸ் கட்டணும். அப்புறம் அடுத்த டேர்ம் ஃபீஸ் வரும். ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. பணம் ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. 1330 திருக்குறள் இருக்கா? திருக்குறள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் என்னவா இருக்கும் ஏதாவது தெரியுமா? நான் சொன்னேன், ஒருத்தர் சொன்ன எனக்கு பிடிச்ச திருக்குறள் ஒண்ணு இருக்குன்னு. அந்த ஊர்ல ஒருத்தர் சொன்ன, அம்மா எனக்கு தெரியும். சொல்லுங்க சார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல. அதுதானேமா அப்படின்னாரு. என்னை நீங்க ரொம்ப நல்ல பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க சார். நான் அவ்வளவு நல்ல பண்ணலாம் கிடையாது. என்னை யாராவது அடிச்சா அவங்க வெக்கப்படுற அளவுக்கு நல்லது செய்யற அளவுக்குலாம் நான் அவ்வளவு நல்ல பண்ணலாம் இல்ல சார் அப்படின்னா. எனக்கு ரொம்ப ஒரு திருக்குறள் பிடிக்கும், உங்களுக்கு சொல்றேன். திருவள்ளுவர் சொல்றார். என்ன தெரியுமா சொல்றார்? எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனிற் கூறியது இல். என்ன தெரியுமா சொல்றார்? நிறைய பணம் சேர்த்து வைடா. செய்க பொருளை அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வை. உனக்கு ஒரு எதிரி இருப்பான்ல. எதிரினா யாரு? உன்னை அழ வச்சிருப்பான், உன்னை அவமானப்படுத்திருப்பான், உன்னை அசிங்கப்படுத்திருப்பான். இப்படி உன்னை ஒருத்தன் அழ வச்சிருப்பான்ல, உனக்கு ஒரு எதிரி இருப்பான்ல. அவனுக்கு ஒரு திமிர் இருக்கும்ல, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஒரு திமிர் இருக்கும்ல. அந்த திமிரை அழிப்பதற்கான ஆயுதம் நீ சேர்த்து வைக்கிற பணம் தான். அதைவிட உன் எதிரியின் திமிரை அழிக்க கூர்மையான ஒரு ஆயுதம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லைங்கிற. செய்க பொருளை செருணர் செருக்க அறுக்கும் எஃகு அதனிற் கூறியது இல். நிறைய பணம் சேர்த்து வை, உன் எதிரி அவனா அடங்கி போவான்றார். எனக்கு திருவள்ளுவர் எழுதுதலே இந்த குறள் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நல்ல பணம் சேர்த்து வைங்க, சந்தோஷமா இருங்க, குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சிருங்க. மாமியார் மருமகள்லாம் இருந்தா சண்டையெல்லாம் போடாதீங்க. என்ன எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க.
கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவோம். எந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. எல்லா வீட்லயும் பிரச்சனை வரும் சார். மாமனார் மாமியார்னா பிரச்சனை வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டாள ரங்கமன்னார் கல்யாணம் பண்ணிட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறாள் ஆண்டாள். மாலை கட்டி திருமாலை கட்டியவள் ஆண்டாள் ரங்கமன்னார கல்யாணம் பண்ணிட்டா. பெரியாழ்வார் பாடுறாரு, அவர் பொண்ணு தானே பாடுறாரு, ஒரு மாமகளை உடையேன். ஒரு பொண்ணு மகள்னு சொல்லலாம், மாமகள். எனக்கு கிடைச்ச மாதிரி பொண்ணு யாருக்கு கிடைக்கும்? ஆனா மாமியார் கிட்ட என்ன பாடுபடுறாளோன்னு பாடினார் பெரியாழ்வார். அப்ப என்ன, மகாலட்சுமியே மருமகளாக வந்தாலும் மாமியார் தான். புரிஞ்சுதா? என்ன பெரியாழ்வார் பாடுறார், சரியா? அதனால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப விட்டு கொடுத்து அனுசரிச்சு இருந்துக்குங்க. தமிழ்நாட்டுல செம்புவட்டி தெருன்னு ஒரு தெரு இருக்கு, தெரியுமா? செம்புவட்டி தெரு. நான் ராமாயணம் மகாபாரதம் பேசும்போது கேட்பாங்க, ஏமா இந்த காலத்துல எல்லாம் ராமாயணம் தேவையா, மகாபாரதம் தேவையானா? அது நடந்துச்சு, நடக்கல, அதெல்லாம் வேணும். அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், வந்தா நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றதா ராமாயணமும் மகாபாரதம். எல்லார் வாழ்க்கையிலையும் கூனின்னு ஒருத்தி வந்தே தீர்வா, எழுதி வச்சுக்கோங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் சகுனின்னு ஒருத்தன் வந்தே தீர்வா, எழுதி வச்சுக்கோங்க. அப்ப என்ன தெரியுமா, நேத்து வரைக்கும் ஏமகன் சொல்லிட்டு இருந்த கைகேயி காட்டுக்கு போன்னு சொன்னான். இது பாருங்க, ஏன் இந்த கதையை சொன்னாங்க, நான் இதெல்லாம் சொல்லி முடிக்கிறேன் பாருங்களேன். கைகேயி தூங்கிட்டு இருக்கிறான். கூனிக்கு ராமனுக்கு அரசாட்சி, அயோத்தியனுடைய அரசனாக முடிசூட்ட போன தாங்க முடியல கூனிக்கு. ஏன் தெரியுமா? சின்ன வயசுல ராமன் அவ கூனா இருக்கக்கூடிய முதுகுல உண்டை வில்ல வச்சு அடிப்பான். அதனால கூனிக்கு பிடிக்காது ராமனை. இவன் அரசனா, இதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தா, நாம ஒரு சாதாரண ஒரு ஆள், அவன் அரச வாரிசு, இதை எப்படி தடுக்க முடியும்னு யோசிச்சவ நேரா வந்தது கைகையோட பெட்ரூமுக்கு வரா, படுக்கை அறைக்கு வரா. கைகையை நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. எழுப்புனாலா கூனி அத கம்பர் எழுதுறார், தீண்டினல் எழுதுறார். எது தீண்டுனா பாம்பு தான் தீன்றா. இப்ப கைகை எந்திருக்கிறா. நல்ல கேளுங்க கதைய. ஒரு குடும்பத்துல எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரலான்றது நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்த கைகை. இப்ப கூனி சொல்றா, எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு, படுத்து தூங்கிட்டு இருக்கிற. கைகை கேட்டா, ராமரை பயந்த எற்கு இடருண்டோ? ஏன்னா ராமனை பெத்தவடி, எனக்கு என்ன கஷ்டம் வந்துட போது? ராமனை பெத்தது யாரு? கைகையா பெத்தா, கோசலை பெத்தா. ஆனா கைகை என்ன சொல்றா, ராமனை பெத்தவடி, நான் ராமரை பயந்த எற்கிடா, நான் ராமனை பெத்தவடி, எனக்கு என்னடி துயர் வந்துரும்? கூனி பார்த்தா, ராமனை பத்தி பத்த வைக்கலான்னு பார்த்தா இந்த அம்மா பெறாத ராமனை பெத்தவன் சொல்லிட்டு இருக்குது. இப்ப சொல்றாங்க, ராமனுக்கு அரசாட்சி. அவ்வளோ சந்தோஷம் கைகைக்கு. ஒரு முத்து மாலையை கொடுத்தலாம், என் பையன் ராமன் அரசனாக போறனா, இந்த பரிசா வச்சுக்கோன்னு. கூனி என்ன பண்ணாலாம், அந்த முத்து மாலையை இப்படி வீசினாலாம், விழுந்த இடம் குழியாச்சான். இப்ப எவ்வளவு ஆத்திரம் பாருங்க மனசுல. கைகையை பார்த்தா, என்னாச்சு உனக்கு? உடனே கூனி சொன்னா, இங்க பாரு, ராமன் அரசனா மாறுனா நீ நல்லா இருக்க மாட்ட, நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. உடனே கையை திட்டினா. அந்த இடம் தான் ஒரு பாட்டு வந்துச்சு தெரியுமா, நல்ல எல்லை நல்ல எல்லை, கேட்டிருக்கிறீங்களா? ஒரு சினிமா பாட்டு வந்துச்சு, காற்று வெளியிடேன்னு ஒரு படம், மணிரத்னம் படம். என்ன மேடம், அவர் தக் லைஃபே ரிலீஸ் பண்ணிட்டாரு, நீங்க காற்று வெளி தக் லைஃப் பாத்தீங்களா? இன்னும் பாக்கலையா? சரி, ஓகே, சரி. காற்று வெளியிடேன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல ஒரு பாட்டு, ஒரு நல்ல எல்லை நல்ல எல்லை நல்ல எல்லைன்னு ஒரு பாட்டு வரும். இந்த நல்ல எல்லை எங்க இருக்குன்னா ராமாயணத்துல இருக்கு. நல்ல எல்லை எங்க இருக்கு? ராமாயணத்துல இருக்கு. எனக்கு நீ நல்ல எல்லை, என் மகன் பரதன் தனக்கும் நீ நல்ல எல்லை, அத்தர்மமே நோக்கி உனக்கே நீ நல்ல எல்லை, நல்ல எல்லை நல்ல எல்லை. எனக்காக்கா, நன்றிக்கா. என்ன நல்ல எல்லை நல்ல எல்லை அப்படின்னு கைகேயி சொன்னதுதான் சினிமால வந்து திரைப்பட பாடல நல்ல எல்லை நல்ல எல்லை அப்படின்னு வந்தது. சரியா? இப்ப கைகேயி இவ்வளவு தூரம் பேசின கூனி எல்லாம் தாங்கல. ஒரு பொண்ண மனசை எப்படி எல்லாம் மாத்திரா பாருங்க. என்ன சொல்லி சாதிச்சா தெரியுமா கூனி? இங்க பாரு, ராமன் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டா, நல்ல கவனி, ராமன் ஆட்சிக்கு வந்துட்டா, நீயும் உன் மகன் பரதனும் மட்டுமல்ல
உன் அம்மா அப்பா வருவாங்களா உன்னை பார்க்க, அவங்களுக்கு நீ சாப்பாடு போடணும்னா கூட ராமன் கிட்ட தான் போய் நிக்கணும். நல்லா யோசிச்சுக்கண்ணா. எப்பவுமே பெண்களுக்கு பிறந்த வீட்டு சென்டிமெண்ட்னு ஒண்ணு உண்டு. உண்டா அண்ணன்? நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கண்ணே. உங்களுக்காக வார வாரம் உங்க ஊருக்கு வந்து நான் சொற்பொழிவு பண்றேன். வீட்டுல பேச முடியாதெல்லாம் அண்ணன் இங்க பேசிடுறேன். பூமாரி அக்கா வீட்டுக்கு வர சரமாரியா இருக்கு. ரொம்ப நொந்து போயிருக்க அண்ணன். சரி, இப்ப உண்மைதான் அது. அவரு சொன்னதுல நியாயம் இருக்கு. என்னைக்காவது மாமனார் மாமியார் ஊர்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா நீங்க நல்லா அறக்க பறக்க சமைப்பீங்க? யோசிச்சு பாருங்க. எனக்கே உடம்பு சரியில்லை, உங்க அம்மா இன்னைக்கு வர்றாங்க. இதுவே அவங்க அம்மா அப்பா வரட்டும், எங்க அப்பா எல்லாம் எடுத்துடுவாங்க, மார்க்கெட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. எங்க அம்மா வந்துருவாங்க, எங்க அப்பா வந்துருவாங்க. அது பிறந்த வீட்டு பாசம் பெண்களுக்கு எப்பவுமே உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை சொன்ன கைக்கு மனசு மாறிடுச்சு. ஆமா, நீ சொல்றது சரிதான். இந்த ராமனை அரியணை ஏற விடாம பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு ஐடியா கொடுன்னு கேக்குறேன். நல்ல கவனிங்க பெண்கள். உங்களுக்கு உங்க கணவர் மேல கோபமா இருந்தா, ஆண்கள் நல்லா கவனிங்க, உங்களுக்கு உங்க மனைவி மேல கோபமா இருந்தா நீங்க 2 பேரும் பேசிக்கங்க. நீங்க 2 பேரும் என்ன வேணா சண்டை போட்டுக்கங்க. வீட்டுக்குள்ள குடும்பி இப்படி சண்டை கூட போட்டுக்கங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா எப்ப 3வது நபர்கிட்ட உங்க கணவரை பற்றியோ மனைவியை பற்றியோ நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு குடும்பத்தில் பிளவு வந்தே தீரும். இதை சரி பண்ணவே முடியாது. நீங்க உங்க வீட்டுக்கார திட்டிட்டு, உங்க சொந்த அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சொல்றேன், நீங்க உங்க வீட்டுக்கார திட்டிட்டு 2 நாள்ல மறந்துடுவீங்க. ஆனா எந்த நபர்கிட்ட போய் சொன்னீங்களோ அவங்க மறக்க மாட்டாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. இதெல்லாம் சொல்றதுக்கு தான் இந்த கதையெல்லாம் நமக்கு சொல்லி வச்சாங்க. கைகேயி மனசு மாறுறதுக்கு காரணம் கூனி. உங்க வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்திலையும் கூனின்னு சில பேர் வருவாங்க. உங்க வீட்டுக்கார மேல உங்களுக்கு கோபம் இருக்கும், உங்க வீட்டுக்காரம்மா மேல உங்களுக்கு கோபம் இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து பத்த வைக்கும் போது அவரை பத்தி எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாருன்னு சொல்லலன்னா அந்த குடும்பம் சின்னாபின்னமாகுன்றதுதான் இந்த கதையெல்லாம் சொல்லி வச்சாங்க. இப்ப ராமனை கூப்பிட்டு சொல்ற கைகை, காட்டுக்கு போ, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன். காட்டுக்கு போ அப்படிங்கிறான். ராமன் காட்டுக்கு போறான். 14 வருஷம் கஷ்டப்பட்டான். இல்ல என்ன தெரியுமா ரொம்ப அழகான ஒரு விஷயம், சீதை கிட்ட வந்து நான் காட்டுக்கு போறேன், நீ வீட்டுல பத்திரமா இருந்தான். மனைவி எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணம். சீதை சொன்னா காட்டுக்கு போறீங்களா? ஆமா. அரண்மனையில இருக்க சொல்றீங்க? காடு சுடும், கொதிக்கும், உன்னால தாங்க முடியாது. சீதை சொன்னா, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. டே, உன்னை பிரிஞ்சிருக்கிறத கஷ்டத்தை விடவாடா அந்த காடு என்ன சுட்டுடுனா. ராமனால பதில் பேச முடியல. இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில வரும்போது நாம கடைபிடிக்கிறோம். உன் கணவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நல்லா அனுபவிங்கன்னு சொல்லாத, நீ அந்த கஷ்டத்துல பங்கெடுத்துக்கோ. மனைவிக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீ அதுல பங்கெடுத்துக்கோன்றதுக்கு தான் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நமக்கு சொல்லி வச்சாங்க. பாட்டி வடை சுட்ட கதை கூட அதுக்குதான் சொன்னாங்க. இந்த பாட்டி எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமா வடை சுடுது. எங்க பாட்டி காலத்துல வடை சுட்டுச்சு, எங்க அம்மா காலத்துல வடை சுட்டுச்சு, என் காலத்திலயும் வடை சுட்டுச்சு. இப்ப என் புள்ள காலத்திலயும் அந்த பாட்டி என்ன பண்ணுது, இனிமே மாத்தோம், பீட்சா சுடுற பாட்டிய மாத்திருவோம். சரியா? வடையெல்லாம் வந்து இப்ப பழசாயிடுச்சு. பீட்சா ஒரு ஊர்ல ஒரு பாட்டி என்ன பண்ணாங்க, சாப்பிடுவீங்களா பீட்சாலாம்? சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? நூடுல்ஸ் சாப்பிடுவீங்களா? நூடுல்ஸ் சாப்பிடுவீங்களா? சரி, ஓகே. எல்லாம் எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, ஆரோக்கியமா சாப்பிடுங்க. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சுகருங்கிறாங்க. அந்த காலத்துல 2 பேர் சந்திச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, எவ்வளவு நகை வச்சிருக்காங்க, அப்படி பேசுவாங்க. அன்னைக்கு பாக்குறேன் 2 பேரு, எனக்கு 80 உனக்கு 90. என்னடா வயசு பேசுறாங்களா, என்ன பேசுறாங்கன்னா சுகர் அளவா பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன 2 பேரும் உட்காந்து ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா உடல் நலத்துல எல்லாம் ஆரோக்கியம் எடுக்கணும். நம்ம ஆன்மீகம் பாருங்களேன், கோவிலா வலம் வரணும்னு வச்சாங்க, பெரிய பெரிய பிரகாரமா கட்டி வச்சாங்க, விழுந்து கும்பிடணும்னு வச்சாங்க. எல்லாமே நம்முடைய நன்மைக்காக வச்சாங்க. பிரதோஷமா கோயிலுக்கு போ, சதுர்த்தியா கோயிலுக்கு போ, சஷ்டியா கோயிலுக்கு போ, என்ன இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை விடாம புடிச்சுக்கங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ கேளுங்க. நீங்க மனசு உருகி பிரார்த்தனை பண்ணும் போது இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணும்.
சயின்ஸ் வந்து பிரபஞ்சத்தை ஒத்துச்சா தெரியுமா? யூனிவர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. யூனிவர்ஸ் வந்து நீங்க கேட்டதை கொடுக்கும்ன்றத அறிவியல் சொல்லுது. சரியா? நம்ம முன்னோர்கள் செஞ்ச வழிபாடு எல்லாமே என்ன தெரியுமா? ஏன் கோவிலுக்கு போனா வேண்டுனா நடக்குது? நம்ம தெய்வத்துக்கிட்ட விரதம் இருந்து ஒரு விஷயத்தை கேட்கும் போது ஏன் நடக்குது அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வேண்டுதல் நடக்கிறதுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். 2019 விஜய் டிவில நான் தெய்வீக திருவிழான்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணேன். வாரம் ஒரு கோவில் அந்த கான்செப்ட்ல. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் சிங்கப்பூர் கிளம்புறேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணிக்கு விஜய் டிவில அந்த நிகழ்ச்சி வரும் 2019. சனிக்கிழமை நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு, சென்னையில கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளின்னு இருக்கிறார். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தெரியுமா? அண்ணன் தம்பி 2 பேரு, கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கிறார், முரளின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரை வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா அவர் நம்பர் என்கிட்ட கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட அந்த இவரோட முரளி சார் நம்பர் வாங்கி கொடுங்களேன்னு கேட்டேன். சிங்கப்பூருக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் வித்தியாசம் இல்லையா? நம்ம இந்தியா டைம் 10 மணிக்கு அவரை மெசேஜ் பண்றேன். இன்னைக்கு முழுக்க ட்ரை பண்ணேன், கிடைக்கல, நாளைக்கு வாங்கி தரேன். எனக்கு அப்ப சிங்கப்பூர்ல கிட்டத்தட்ட 1 மணி டைம். அப்ப நான் சொன்னேன், இல்ல நாளைக்கு காலை விஜய் டிவியோட நிகழ்ச்சி வருது, அதை பார்க்க சொல்லலாம். என்னமோ அவரை பார்க்க சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய ஆன்மீக நிகழ்ச்சி எல்லாம் பண்றவரு. அதுக்காக தான் நம்பர் கேட்டேன். இனிமே நம்பர் கிடைச்சு என்ன பண்றது? நாளைக்கு தான் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருமே, நாளைக்கு காஞ்சிபுரம் எபிசோட் வேற வருதுன்ட்டு முடிச்சிட்டேன். சிங்கப்பூர் டைம் 1 மணி. காலையில இந்தியா டைம் 6 மணிக்கு விஜய் டிவியோட நிகழ்ச்சி வருது. என்னுடைய கணவர் போட்டோ எடுத்து அனுப்புறார். 6:30 மணிக்கு நிகழ்ச்சி முடியுது. முடிஞ்ச உடனே ஹபாடா அப்படின்னு பெருமூச்செல்லாம் உள்ள காலையில முடிஞ்சோன்னா எனக்கு ஒரு போன் வருது. நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். எடுத்து ஹலோங்கிறேன். வணக்கம், நான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி பேசுறேன். எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. சொல்லுங்க சார். இல்லம்மா, நான் இப்ப விஜய் டிவில உங்க நிகழ்ச்சி பார்த்தேன். வழக்கமா காலையில நான் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமையில. இன்னைக்கு தூக்கம் வரலன்னு எந்திரிச்சேன். எந்திரிச்சாலும் நான் டிவி பார்க்க மாட்டேன். டிவி பார்த்தேன். அப்ப விஜய் டிவில காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ரொம்ப நல்லா பேசுனீங்க. அதுல நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களுக்கு உங்க நம்பர் வச்சு பாராட்டலான்னு போன் பண்ணேன். நான் சொன்னேன், நேற்று ஒரு நாள் முழுக்க உங்க நம்பரை நான் தேடினேன் சார், இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைக்கணும்னு. உங்க நம்பர் கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சம் நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும். பல அதிசயங்களை நிகழ்த்தி கொடுக்கும். நீங்க கோயில்ல போய் விளக்கேத்துறோம்ல, கற்பூரம் ஏத்துறோம், அபிஷேகம் பண்றோம், அர்ச்சனை பண்றோம். இதெல்லாம் எதுக்குன்னா, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5 சேர்ந்ததுதான் பிரபஞ்சம். சொல்லுங்க பாபா. 4 தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்களா? தூக்கம் வரலையா உங்களுக்குலாம்? எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? நாளைக்கு ஸ்கூல் லீவா? ஸ்கூல் லீவா? நீங்க லீவு போட்டுக்கிட்டீங்களா? ஏன் லீவு? திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு இங்க வரைக்கும் லீவ் விட்டுருக்காங்களா? லோக்கல் ஹாலிடே மாதிரியா? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டா? அப்புறம் ஏன் தென்காசி மாவட்டம் போட்டிருக்கு? பிரிச்சுட்டாங்க, மாத்திட்டாங்களா? சொல்ல மாட்டேங்க. நான் ஒரு இதுல பேசும்போது அது நாகப்பட்டினம் மாவட்டம்னு பேசினேன் ஒரு வீடியோல. அந்த ஊரை இப்ப மயிலாடுதுறை கூட சேர்த்துட்டாங்களாமா. அம்மா மயிலாடுறையோ என் சொல்லிட்டாயா மாத்துறாங்க. நான் அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது அது நாகப்பட்டினத்துலதான் இருந்துச்சு. நாகப்பட்டினமா திருவாரூர் ஏதோ பேசியிருந்தேன். இப்ப மயிலாடுதுறையோட சேர்த்துட்டாங்கப்பா. மயிலாடுதுறை மாவட்டமா பிரிச்சு இருந்தேன் அப்படின்னு. அதான் தென்காசி மாவட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே ஓகே. நாளைக்கு திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் பின்னாடி என்ன கும்மி அடிக்கிறாங்களா? எதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்க. பயமா இருக்குல்ல, பேசிட்டு இருக்கேன், திடீர்னு டப்பு டப்புன்னு ஒரு சத்தம் கேக்குது. ஓ சரி ஓகே. சரி, வேற என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நான் சொன்னால என்னெல்லாம் கேட்டீங்க? ஒரு 4-5 விஷயம் சொல்லிருப்பேனா? என்னெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது? என்னெல்லாம் கேட்டீங்க சொல்லுங்க பாப்போம். சுத்தி நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? அன்பு. ஃபேமிலியில அன்பா இருங்க, குடும்பத்துல அன்பா இருங்க, விட்டு கொடுத்துக்காம இருங்க, சண்டை போடுங்க, ஆனா பேசிக்கங்க அப்படின்றத திரும்ப சொன்னேன். இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய பேர் எனக்கு தெரியும், பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், இந்த பெண்கள், நான் திரும்ப வலியுறுத்தி சொல்றேன் பாருங்களேன், பெண்களே குடும்பத்தை விட்டு வெளியே வாருங்கள், குடும்பம் தான் உங்களை அடிமையாக, இதெல்லாம் நம்பிடாதீங்க. குடும்பத்துல குடும்ப அமைப்புல சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா குடும்பம் தான் இவ்வளவு நாள் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்றத நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால குடும்பத்துல ஒற்றுமையா இருங்க. குடும்பம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய வெளிநாடுகளுக்கு நான் பயணம் பண்றேன். இந்த ஆன்மீகம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏன் இதை வச்சாங்க? திருவிழான்னு இப்ப கும்பாபிஷேகம் உங்க ஊர்ல நீங்க வச்சிருக்கிறீங்க, அடுத்த திருவிழாக்கு எல்லாம் ஒன்னா கூடுவீங்கல்ல. யாரா இருந்தாலும் மனசுனா இருந்தா ஒரு டிப்ரெஷன் ஒண்ணு வருமா வராதா? ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு வருமா வராதா?
திருவிழா. திருவிழா 2 வார்த்தை இருக்கா, அது அப்படியே திருப்பி படிங்கன்னா விழா திரு அப்படின்னு வரும். வாழ்க்கையில மனுஷன் எதன் பொருட்டும் விழாதிருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஊருக்கு திருவிழா வச்சாங்க. என்னதான் மனசு கஷ்டம், அதுல கடன் பிரச்சனையா இருக்கட்டும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலன்ற பிரச்சனையா இருக்கட்டும், புள்ள பொறக்கலன்ற பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், 4 மனுஷ மக்களை பார்க்கும் போது அவன் மனசுல இருக்கக்கூடிய பாரம் குறையும். இவங்களுக்காவது நான் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் வரும். கோயிலுக்கு வரும்போது அவன் மனசுல ஒரு மாற்றம் வரும். அதுக்காக தான் திருவிழாலாம் வச்சாங்க. நம்ம ஊர்ல நிறைய வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்துருவாங்க. இப்ப நான் அமெரிக்கா போறேன், ஜூலை 25ஆம் தேதி நான் அமெரிக்காவுக்கு சொற்பொழிவுக்கு போறேன் 1 மாசத்துக்கு. அங்க சமயபுரம் மாரியம்மன் கோவில் கட்டி, அங்க கருப்பண்ணசாமி, முனீஸ்வரன், ஐயனார் நம்ம குலதெய்வங்கள்லாம் அங்க டாலஸ்ல பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, எங்களால குலதெய்வத்தை விட்டுட்டு இருக்க முடியல, 2 வருஷத்துக்கு ஒரு தான் இங்க வர முடியுது, குலதெய்வத்தை அங்க நாங்க பிரதிஷ்டை பண்ணி கும்பிடுறோமா அப்படின்னு. ஆன்மீகம் அப்படின்றது இந்த மண்ணோட சேர்ந்தது. சரியா? நம்ம வாழ்க்கையில நாம நல்லா இருக்கிறதுக்காக தான் கோவில்கள் எல்லாம் கட்டி வச்சாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் சொல்லுங்க. இந்த சாமி தான் பெருசு, அந்த சாமி தான் பெருசுலாம் எதுவுமே கிடையாது. ராமர் இல்ல, கிருஷ்ணர் அப்பெல்லாம் இல்ல. முருகனை பாடின எல்லா பாட்டுலையும் ராமனையும் கிருஷ்ணனையும் அருணகிரியார் பாடி இருக்கிறார். மொதல் பாட்டிலேயே ராமாயணமும் பாடி இருக்கிறார், மகாபாரதமும் பாடி இருக்கிறார் அருணகிரியார். முத்துன்னு அடி எடுத்து கொடுத்தார் முருகன். அது தெரியுமா? அருணகிரியார் திருவண்ணாமலை கோபுர கோவில் உச்சியில இருந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு கீழே விழுந்தார். சரியா? இப்ப முருகன் போய் தாங்கி பிடிச்சான். தாங்கி பிடிச்சிட்டு முத்துன்னு அடி எடுத்து கொடுத்து பாடுனா. அப்ப பாடின அந்த பாட்டிலே முதல் திருப்புகள்லயே, திருப்புகள் படிக்கிறதுக்கு கஷ்டம். கந்தர் அலங்காரம் படிச்சிடலாம், கந்தர் அனுபூதி படிச்சிடலாம், ரொம்ப கஷ்டம். இதுனா திருப்புகள் படிக்கிறது கஷ்டம். முத்துன்னு அடி எடுத்து கொடுத்தன அவர் பாடின முதல் பாட்டிலேயே ராமாயணமும் இருக்கு, மகாபாரதமும் இருக்கு. அந்த பாட்டு நான் சொல்றேன். தெரியுமா? முத்தை தருபத்தி திருநகை பாட்டு தெரியுமா? திருப்புகள் யாராவது சொல்வீங்களா? சொல்றவங்க யாராவது இருந்தா மைக்ல வந்து சொல்லுங்க. பாடுவீங்களா? பாட மாட்டீங்களா? 2 பேரும் அக்கா தங்கச்சியா? ஒரே மாதிரி புடவை கட்டி இருக்கீங்களேன்னு கேட்டேன். இல்லையா? யாருக்காவது திருப்புகள் தெரியுமா? முத்தை தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க வாங்க. சரி, நான் சொல்றேன், கேக்குறீங்களா? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா அப்பதான் எனக்கு மனப்படம் ஆகும், மறந்துடாம இருக்கும். ஏன் மேடைக்கு மேடை நம்ம முத்தை தரு சொல்றோம் அப்படின்னா எனக்கு மறக்காம இருக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சொரவன முக்திக்கொரு வித்துக்குருவரை என ஓதும் முக்கட்பர மற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்கத்தமரது மடிவேன 10 தலை தத்தக்கடலோடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுது பட்டப்பகல் வட்டத்துகிரில் இரவாக பத்தற்கிறதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுவர் பட்சத்தோடு ரச்சித்தருவதும் ஒரு நாளை தித்தித்திய ஒத்தப்பரிப்புற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்கட்கொண்ட டெக்க கழுகொடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகுத்து சித்திரபவர் இக்குத்திரிக்கடுக என ஓத கொத்துப்பறை கொட்டக்கிழமிசை குக்கு குகு குக்கு குகு குத்திப்புதை புக்குப்பிடி என முதுகுகை கொட்புச்சல நட்பற்றவனரை வெட்டி பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து போறவள பெருமாளே முடிச்சார். இந்த பாட்டிலேயே ராமாயணமும் இருக்கு, மகாபாரதமும் இருக்கு. அதனால அந்த சாமி தான் பெருசு, சிவன் தான் பெருசு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா சாமியும் கும்பிடுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். ரொம்ப அழகா நம்முடைய அருளாளர்கள் நிறைய பதிகங்கள்லாம் நமக்கு பாடி கொடுத்துருக்காங்க. அந்த அஷ்டம சனி யாருக்கு, ஜென்ம சனி யாருக்கு அப்படின்னு கேட்டல, யாருக்கா இருந்தாலும் கோளறு பதிகம்னு ஒண்ணு இருக்கு, ஞானசம்பந்த பெருமான் பாடினது. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிகநல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிருந்து என் உளமையை புகுந்த, அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ராகு கேதுவ சொல்றார். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னாரு. இத சொன்னா இந்த மாதிரி நவகிரகத்தால இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமா நீங்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பதிகங்கள்லாம் சொல்லுங்க. நான் அடுத்த வருஷம் சொற்பொழிவுக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய பதிகம் பாசுரம் எல்லாம் சொல்றேன். சரியா? சரியா? தலையாட்டுங்க நல்லா. அண்ணா உங்க பேர் என்ன? சுயம்புலிங்கம். இந்த பாபநாச படத்துல கமல் சார் பேர் சுயம்புலிங்கம் தானே? ஆகஸ்ட் 2ஆம் தேதி குடும்பத்தோட கிளம்பி போவாங்களே, அந்த படம் தான். சரி, ஓகே ஓகே. சரி, வேற என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட? முருகனை பத்தியா? இவ்வளவு நேரம் என்ன பண்ண? முருகனை பத்தி நிறைய திருப்புகள் எல்லாம் சொன்னேன்ல. நான் சொல்றேன்,
ஒரு பாட்டு, இந்த வைப் அப்படின்றாங்களா, வைபா இருக்கு. 2K கிட்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, இந்த பாட்டுல என்ன வைப் இருக்கு, அப்படி வைப் இருக்க ஒரு திருப்புகள் நான் சொல்றேன், கேக்குறீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிருக்கேன், கை தட்டிட்டே கேளுங்க. அப்படி தட்ட சொல்ல துப்பாரப்பா டட்ரி மைக்கால் சொற்பா வெளிம குணமோகம் துச்சாயப்பி டச்சோலிட்ரி சுற்றா மதன பிணித்தோயும் இப்பா வக்கா எத்தா சைப்பா டெச்சே உலகில் பிறவாதே எத்தார் வித்தார் அத்தே கிட்டா எட்டா அருளை தர வேணும் தப்பா மற்பா டிச்சே விப்பார் தத்தாம் வினையை கழிவோடு தற்காலிச்சோர் செற்றை வைப்போ தத்தாய் தனிகை தனிவேலா அப்பா ஹைப்பா லைப்போல் சொற்கா வற்பா வதன தனிவோனே அத்தா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளே. இந்த திருப்புகளை இப்பதான் மனப்பாடம் பண்ணிருக்கிறேன். நல்ல வேலை உங்க ஊர்ல தான் அரங்கேற்றம் பண்ணிருக்கிறேன். அடுத்தடுத்து எல்லா ஊர்லயும் சொல்லலாம். முருகனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, எதிரியை கூட கொல்லாமல் கூடவே வைத்துக் கொண்ட தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க முருகன் சோதிக்கிறான், அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. விஜய் டிவில முருகனை திட்டினா கூட வாழ வைப்பான்னு பேசின அந்த வீடியோ பாத்தீங்களா யாராவது? வைதாலும் முத்தமிழால் வைதாலும் வாழ வைப்பவன் முருகன். நீங்க முருகனை போய் அறிவு இருக்காடா, உனக்கு அபிஷேகம் பண்ணல, காவடி தூக்குனல்ல, பாத யாத்திரை வந்தல்ல, என்ன நீ இப்படி வச்சிருக்க, உன்னை நான் என்ன பண்றேன் அப்படின்னு நீங்க திட்டினாலும் முருகன் உங்களுக்கு நல்லது பண்ணுவானா. ஏன் தெரியுமா? வள்ளிய ரொம்ப பிடிச்சு போச்சு முருகனுக்கு. கிழவன் வேஷத்துல போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா. முருகன் கேட்டா, நான் வள்ளி கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்ப வள்ளி வந்து முருகனை திட்டினா, அறிவு இருக்காடா, நீ நானும் ஒன்னா, என்ன பேசுற, அடிச்சுடா பாத்துக்கோ அப்படின்னு வள்ளி திட்டினா. இப்ப நீங்க முருகனை திட்டும் போது அறிவு இருக்கா, பாத யாத்திரை வந்தல்ல, அபிஷேகம் பண்ணல அப்படின்னு நீங்க திட்டும் போது முருகன் இது நம்ம வள்ளி திட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு அந்த சந்தோஷத்துல வள்ளி திட்டின அந்த காதல் நாட்கள் ஞாபகத்துல வந்து இதான் நீ கேட்டவரை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவானா. சரியா? என்ன அதுதான் உண்மை. வள்ளி திட்டா, ஏடா மூடா வேடா போடா அப்படின்னு திட்டா வள்ளி. நீங்க போய் முருகா உன்னை கூப்பிட்டனே ஏன் இப்படி என்ன வச்சிருக்கேன்னா முருகனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குமா, வள்ளி திட்டுற மாதிரியே இந்த புள்ள திட்டுது போ நம்மள அப்படின்னு, இந்தா நீ கேட்ட வர வச்சுக்கோ போ அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுதான் முருகனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். முருகனுக்கு எத்தனை கை? நீ சின்ன பையன், நீங்களா போட்டியில கலந்துக்கிறதுக்கு விதிமுறை ஒத்து வராது. பெரியவங்க சொல்லுங்க. நல்லா தெரியுமா? முருகனுக்கு எத்தனை கை? 12. எத்தனை காலு? 12 கை இருக்கும்போது காலும் 12 தானே இருக்கணும். என் கணக்கு கரெக்டா இல்லையா? நீங்க சொல்லுங்க. கை 12 இருக்கும்போது கால் எத்தனை இருக்கணும்? 12 தானே இருக்கணும். ஏன் கால் மட்டும் 2? ஏன் தெரியுமா? முருகன் பார்த்தான், நம்மள கும்பிட வரவெல்லாம் கஷ்டத்துல ஓடி வரான், நம்ம காலை பிடிக்கணும். 12 கால் வச்சிருந்தோம் வைங்களேன், எந்த காலை பிடிச்சுக்கிறேன்னு அவனே குழம்பிடுவான். நம்ம ஆளுங்க ஆரம்பிச்சிருவாங்க, கல்யாணம் ஆகலையா 1வது கால், குழந்தை பிறக்கணுமா 2வது கால், வீடு கட்டணுமா 3வது கால், ப்ரமோஷன் கிடைக்கணுமா 4வது கால்னு வச்சிருவாங்க, பரிகாரம் ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தன் ஓடி வந்து காலை பிடிச்சுக்கிட்டு முருகா முருகா எனக்கு கல்யாணம் ஆகணும், டே இது கல்யாணம் ஆகுறதுக்கு பிடிக்க வேண்டிய கால்டா, ஐயோ முருகா நான் குழந்தை வேணும் அப்படின்னு ஒருத்தன் ஓடி வந்து 2வது கால்ல குழந்தை வேணும்னு பிடிக்கிறதுக்கு பதில காலை பிடிச்சிட்டு முருகா முருகா எனக்கு குழந்தை வேணும், டேய் இது கல்யாணம் ஆகுறதுக்கு பிடிக்க வேண்டிய கால்டா, ஐயோ நான் மாத்தி பிடிச்சினா என்ன பண்ணுது, கவலைப்படாத பரிகாரம் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு பரிகாரத்தை கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஆட்கள் நடத்துருவோம். முருகன் பார்த்தா இந்த பிரச்சனையெல்லாம் வேணாம், நம்ம காலை பிடிக்க வர்றவன் 12 கால்ல எதை பிடிக்கிறதுன்னு குழம்ப வேணாம், அதனால காலை 2ஆ வச்சுக்கலாம், 2ஆ வச்சுக்கிட்டானா. சரியா? 2 காலை பிடிச்சா 12 கையால இந்தா வச்சுக்கோ என்று கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் முருகப்பெருமான். 2 காலை பிடிச்சா எத்தனை கையால அருள் செய்வான்? 12 கை. இன்னொன்னு அவன் கால் சின்னதா இருக்குமா, கை பெருசா இருக்குமா. யாரு சொல்றானா அவனே சொல்றான், முருகனே சொல்றான். முருகனுடைய கால் சின்ன கால், கை பெரிய கால். இதை யாரு சொல்ற? முருகனே சொல்றான். யார்கிட்ட சொல்றான்னா அருணகிரியார்ட்ட சொல்றான். அருணகிரியார்ட்ட நீ திருப்புகழ் பாடுங்கிறான். நான் எதை வச்ச சாமி பாடுவேன்னு
அருணகிரியார் கேட்டப்போ இதெல்லாம் வச்சு பாடு, என் கோழி கொடியை வச்சு பாடு, வயலூரை வச்சு பாடு, என் கடம்ப மாலையை வச்சு பாடு அப்படின்னு சொல்லும் போது என்னோட சின்ன காலையும் பெரிய கையையும் வச்சு பாடுன்னு சொல்றாரு. பக்கரைவி சித்திரமணி பொற்கலனை இட்டநடை பற்றி என்னும் முக்கிர துரகமும் நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு வட்டொழிய வட்டுருவ விட்டருள் கைவடி வேலும் திக்கது மதிக்கவர் குக்குடமும் ரச்சை தரு சிற்றடையும் முற்றிய பன்னிரு தோளும். கால் சின்னது கை பெருசு சொல்றதே முருகன் சொல்றான். என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் சின்ன காலை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா பெரிய கையால இந்தா வச்சுக்கோ என்று கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் முருகப்பெருமான். முருகனை கும்பிட்டுக்கங்க, விநாயக பெருமானை கும்பிட்டுக்கங்க, பத்ரகாளி அம்மனையும் கால பைரவரையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. கும்பாபிஷேகம் நாளைக்கு காலையில தானே, கும்பாபிஷேகம் பாருங்க. கும்பாபிஷேகம் ஏன் பார்க்கணும்ன்றத நான் சொன்னேன். கும்பாபிஷேகத்துல கலந்துக்கோங்க. தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் மண்டல பூஜை எல்லாம் கோவில நடக்குதுன்னா அதுலயும் வந்து கலந்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் உங்ககிட்ட பேசினேன். ஆரம்பத்துல கூட்டம் ரொம்ப குறைவா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப ஆர்வமா கேட்டீங்க. நான் பேசினதுல ஏதாவது 1-2 விஷயமாவது உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துக்குவீங்க அப்படின்றத நான் நம்புறேன். முக்கியமான விஷயம், இன்னைக்கு நிறைய தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க, பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும். முருகனுக்கு அது பிடிக்காது. அதனாலதான் கோபுர உச்சியில இருந்து கீழே விழுந்த அருணகிரிநாதரை தாங்கி பிடிச்சான் முருகன் அப்படின்னா அவனுக்கு அது பிடிக்காது அப்படின்றது அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருங்க, குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருங்க, நல்ல சொத்து சேர்த்து வைங்க. அடுத்த வருஷம் உங்க ஊருக்கு நான் பேச வரும்போதே எவ்வளவு சொத்து சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லணும். சொல்றீங்களா? ஆமா, போன வருஷம் இவ்வளவுதாம இருந்துச்சு, நான் இவ்வளவு சேர்த்திருக்கேன். கண்டிப்பா பணம் எல்லாம் வாழ்க்கைக்கு தேவை. பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க சொந்தக்காரங்களாம். நீங்க நல்லவங்களா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்க நல்லவங்கன்ற காலம் யாரும் மதிக்க மாட்டாங்க, பணத்தை வச்சுதான் மதிப்பாங்க. சுமதி ஸ்ரீ பெரிய பேச்சாளர், எப்படி அவங்க பெரிய கார்ல வந்து இறங்குவாங்க. இதுவே நான் பஸ் பிடிச்சு வந்தேன்னு வைங்க, நல்ல பேச்சாளர் நாட்டுல சொல்ல மாட்டாங்க. அதுதான் உண்மை. சரியா? சோ நல்லா பணம் சேர்த்து வைங்க, நல்ல மனிதர்களை சம்பாதிச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். ஆண் பாவம் படம் பாத்தீங்களா? சொல்லுங்க, பெரிய தலைமுறைக்கெல்லாம் தெரியும். ஆண் பாவம் எத்தனை பேர் பாத்தீங்க? ஆண் பாவம்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்தவங்களாம் கை தூக்குங்க. பாண்டியராஜன் டைரக்ட் பண்ணி நடிச்ச முதல் படம். அண்ணங்க ஐயா ஞாபகம் இருக்கா? ஹீரோயின் யாரு அதுல? ரேவதி. ரேவதி அதுல வந்து கிணத்துக்குள்ள போய் விழுந்துருவாங்க. அவங்கள ஒரு டாக்டர் காப்பாத்தி கவலைப்படாதீங்க சரியாயிடுன்னு பேசுவார் டாக்டர். எப்பயாவது ஆண் பாவம் படம் போட்டாங்கன்னா இந்த சீனை கொஞ்சம் பாருங்க, படத்துல டிவி எல்லாம் போட்டாங்கன்னா. சரியா? அந்த டாக்டரா பேசுறாருல, கவலைப்படாதீங்க சரியாயிடும். அவர் உண்மையாவே பிறந்ததுல இருந்து வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி. அவர் பேச மாட்டார். அவர் கூட படிச்ச ஜான் அப்படின்றவரு படம் பார்த்துட்டு இவன் பேச மாட்டானே, என்ன படத்துல பேசிருக்கான், ஒரு சீன்ல தான் வருவார் டாக்டரா, ஒரு சீன்ல வந்து பேசுவார். அந்த படத்தை டைரக்ட் பண்ண பாண்டியராஜன் சார வேற ஒரு ஃபங்க்ஷன்ல பாத்துருக்காரு. கேட்டிருக்காரு, என்ன சார் டாக்டர் நடிச்சான், அவன் எனக்கு தெரியும் சார், அவன் பேச மாட்டான், சைகையில தான் சார் பேசுவான், படத்துல பேசியிருக்கானே. அப்ப பாண்டியராஜன் சார் சொன்னாராம், டைரக்டர் பாண்டியராஜன், பிறந்ததுல இருந்து அவன் பேசல, அவங்க அம்மா அப்பாக்கு எவ்வளவு ஆசையா இருந்திருக்கும் என் பையன் பேசணும், அவன் பேசி கேட்டதே இல்ல, அதனாலதான் டப்பிங் கொடுத்து படத்துல பேச வச்சேன், அதை பார்த்து அவங்க அம்மா அப்பா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல அப்படின்னாரா பாண்டியராஜன். என்ன ஒரு மனசு பாருங்க, இந்த மனசு புரியுதா உங்களுக்கு? அதான் மனசு. போண்டாமணின்னு ஒரு நடிகர் இறந்து போயிட்டார், உடம்பு சரியில்லாம இருந்தார். நிறைய பேர் அவருக்கு உதவி பண்ணாங்க, நடிகர் சிம்புல இருந்து எல்லாரும் உதவி பண்ணாங்க. அது பேப்பர்ல வருது, நடிகர் போண்டாமணி உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு, எல்லாம் உதவி பண்றாங்க அப்படின்னு. வீட்டுக்கு ஒருத்தன் கிளம்பி போயிருக்கான், போலீஸ் ட்ரெஸ்ல போயிருக்கான். போயிட்டு சார் நீங்க உடம்பு சரியில்லை நியூஸ்ல வந்துச்சு, விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன், எப்படி இருக்கிறீங்க எல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் எல்லாரும் பணம் அனுப்பியிருக்காங்கப்பா, ஏடிஎம்ல இருக்கு போய் எடுக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல, கொடுங்க சார் நான் போய் எடுத்துட்டு வரேன், ஏடிஎம் பின் நம்பர் சொல்லுங்க சார். இவர் பின் நம்பர் சொல்லியிருக்காரு, அவ்வளவு விவரம் இல்லாம இருக்கிறார். போய் 1 லட்சம் தான் எடுக்க முடியும் ஏடிஎம்ல, 1 லட்சம் மட்டும் எடுத்துட்டு அப்படியே போயிட்டான். இவருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு, 1 லட்சம் எடுத்திருக்காங்க, அதுவே அவருக்கு படிக்க தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு போன காணமே அப்புறம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் விசாரிச்சா அவன் திருடிட்டு போயிருக்கான்னு தெரியுது. மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தன் உடம்பு சரியில்லாம ஆபரேஷன் பண்ண வழி இல்லாம மத்த நடிகர்கள்லாம் பண உதவி பண்ணிருக்காங்கன்றத நியூஸ்ல பார்த்துட்டு இப்ப இவர் வீட்டுக்கு போனா அக்கவுண்ட்ல பணம் இருக்கும், திருடலான்னு ஒருத்தன் பிளான் பண்ணி போறானே, அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைந்ததும் தான் இந்த உலகம். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை விட்டுறாதீங்க, அற்ப விஷயங்களுக்காக விட்டுறாதீங்க. நாளைக்கே யார்ட்டையாவது சண்டை போட்டிருந்தா சமாதானம் பண்றதுக்கான வழி எல்லாம் பாருங்க. சரியா? சின்ன சின்ன விஷயங்களுக்காக உறவுகளை விட்டுறாதீங்க. துரோகம் பண்ணவங்கள
பெருசாலாம் மன்னிக்க வேணாம். உங்க உடம்ப பாத்துக்கோங்க, ஆரோக்கியமா இருங்க, சாமி கும்பிடுங்க, நல்லா இருங்க. அடுத்த வருஷம் சுமதி அக்கா கூப்பிட்டா, ஊர் மக்கள் கூப்பிட்டா மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். சரியா? காலைல திருச்செந்தூர்ல நேர்முக வர்ணனை பண்ணணும். என்னை பிடிச்சி உட்கார வச்சிருக்கீங்க நீங்க. சரி, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி உங்க ஊருக்கு வந்தது. நல்ல மக்கள். ஏன்னா முதல் முறையா ஒரு ஊருக்கு வரும்போது எப்படி இருப்பாங்களோ, நம்ம நிறைய ஊருக்குலாம் போயிருக்கிறோம், நிறைய மனிதர்களை பார்த்திருக்கோம். சில ஊர்ல சொல்லுங்க, அம்மா நீங்க பேசுங்கம்மா, எல்லாம் அவங்க வீட்டுல இருந்தே கேட்பாங்கம்மா அப்படிம்பாங்க. ஒரு ஊர்ல ஒருத்தர் கூட இல்ல, மைக் செட்டுக்காரர் மட்டும் தான் இருந்தார். உண்மையா சொல்றேன், மைக் செட்டுக்காரர் மட்டும்தான். அப்படிலாம் இல்லாம நல்ல மக்கள், நல்லா கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க ஊருக்கு வந்தது. வாய்ப்பு இருந்தா அடுத்த வருஷம் வரை சந்திக்கலாம். சரியா? ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.